தலை வணங்கி ஜெபம் செய்வோம். பரலோகபிதாவே, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை வேலைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்கள் நல்ல தகப்பனாய் நீரே எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தி வருவதற்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த வேளையும் ஆண்டவரே, நீரே உம்முடைய பிரசன்னத்தினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டு எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் வேண்டிக்கிறோம். பாடல் வேலை, துதி ஸ்தோத்திரம், உம்முடைய திருவார்த்தை எல்லாவற்றிலையும் நீர் எங்களோடு கூட இருந்து நீர் எங்களை ஆண்டவரே உம்முடைய வழிநடத்தி எங்களை செல்ல வேண்டுமா வேண்டிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்டு நாங்கள் இன்னும் அதிகமாய் மனம் திரும்பி சீர்பட்டு உமக்குள்ளே ஊன்ற கட்டப்பட எங்கள் ஒவ்வொருக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, மீட்பு சிரமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக்கொள்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே, ஆமென். நாம் முதலாவது பாடலாக பாடல் எண் 173 நாம் பாடுவோம். பாடல் எண் 173. நம் கண்மலையான ஆண்டவரை உயர்த்தி அவரை ஆராதித்து இந்த பாடலை பாடுவோம். எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாக ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த பாடலை பாடுவோம். கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர், உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர், தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா, எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா, இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே, இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் பாடிடுவே, எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே, ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே, ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே,
அல்லேலூயா. அடுத்ததாக பாடல் 490 பாடுவோம். பாடலின் 490. ஆண்டவர் அன்பை ருசித்து வாழுகிற ஒவ்வொருவனுடைய கூக்குரலும் இதுதான், நீரின்றி எனக்கு வாழ்வே இல்லை ஆண்டவரே என்பது. அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணத்தின் சிந்தையோடு இந்த பாடலை பாடுவோம். நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும், உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும். நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். 1000 ஜீவன் உயிர் வாழுமே, 1000 ஜீவன் உயிர் வாழுமே, உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே, உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீர், அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீர். உமையன்றி அணுவேதும் அசையாதையா, உமையன்றி அணுவேதும் அசையாதையா. உம் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா, உம் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றால், அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றால், 1000 நாவுகள் போதாதையா, 1000 நாவுகள் போதாதையா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும், உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும். நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. அல்லேலூயா. கர்த்தரை அறிந்த ஒருவன் தேவன் எந்த சூழ்நிலையும் நல்லவர் என்பதை உணர்ந்திருப்பான். அப்படிப்பட்ட ஆண்டவருடைய மகத்துவத்தையும், அவர் நல்லவர் என்ற பண்பையும், அவர் வல்லவர், சர்வ வல்லவர் என்ற பண்பையும் உணர்ந்து தன்னை அர்ப்பணிக்கிற ஒரு ஜீவனுக்கு தன்னை ஒப்புக் கொடுப்பான். அப்படிப்பட்ட சிந்தையோடு இந்த பாடலை பாடுவோம். துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா, குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர் உமது காரணியத்தால்.
கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. உயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர், உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர், உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீரே, குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால். பெரியவனாக்கினீரே. எனது விளக்கு எரிய செய்தீர், இருளை பகனாக்கினீர். எனது விளக்கு எரிய செய்தீர், இரவை பகலாக்கினீர். எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன். நான் நம்பும் கேடகம், விடுவிக்கும் தெய்வம், நீர்தான் நீர்தானையா. நான் நம்பும் கேடகம், விடுவிக்கும் தெய்வம், நீர்தான் நீர்தானையா. தூயவர் தூயவர், துதிக்கு பாத்திரர், ஆறுதல் நீர்தானையா. தூயவர் தூயவர், துதிக்கு பாத்திரர், ஆறுதல் நீர்தானையா. தூயவர் தூயவரே, துதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீர்தானையா. தூயவர் தூயவரே, தூயவர் தூயவரே, துதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீர்தானையா. தூயவர் தூயவரே. சேனைக்குள் பாய்ந்தேன் உந்தன் தயவாலே, மதிலை தாண்டிடுவே. சேனைக்குள் பாய்ந்தேன் உந்தன் தயவாலே, மதிலை தாண்டிடுவே. புகழ்ந்து பாடுவேன், உயர்த்துவேன், உயிர் வாழும் நாட்களெல்லாம். புகழ்ந்து பாடுவேன், உம்மையே உயர்த்துவேன், உயிர் வாழும் நாட்களெல்லாம். புகழ்ந்து பாடிடுவேன், உம்மையே உயர்த்திடுவேன், உயிர் வாழும் நாட்களெல்லாம்.
புகழ்ந்து பாடிடுவே, புகழ்ந்து பாடிடுவே, உம்மையே உயர்த்திடுவே, உயிர் வாழும் நாட்களெல்லாம் புகழ்ந்து பாடிடுவே. நம்ம எல்லோரும் எழுந்து நிற்போம். நமக்காக நம் ஆண்டவர் யாவும் செய்திருக்க, நம்மோடு எல்லா சூழ்நிலையிலும் கைவிடாத ஆண்டவராய் நம்மோடு இருக்க, உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் அவரை ஆராதிப்பதை தவிர, அவரை சேவிப்பதை தவிர, அவருடைய சித்தம் செய்வதை தவிர வேறு எந்த விருப்பமும் இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு நேராக நடத்தின நம்மளது தகப்பன், இந்த நாள் வரைக்கும் ஒருபோதும் நம்மை கைவிடாது நீடிய பொறுமையுடன் நடத்தின நம்முடைய ஆண்டவர், அவர் தம்முடைய இரத்தத்தினால கழுவி நம்மை நீதிமானாக்கி மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நம்மை வசிக்கும்படியாய் தந்தள்ளின அந்த புதிய பாதை, உலக தோற்றத்திற்கு முன்பாகவே நம்மை அவர் தேர்ந்தெடுத்த அவருடைய அன்பின் தயவின் இரக்கம், இப்படிப்பட்ட ஆண்டவருடைய அன்பை உணர்ந்தவர்களாய் நம்ம அவர் வாழ்க்கையில் தனித்தனியாய் அவரை எந்த விதத்தில் ருசித்திருக்கோமோ எல்லாத்தையும் எல்லா நன்மைகளையும் எண்ணி ஆண்டவர் துதிகளையும் நன்றிகளையும் எல்லோரும் கரங்களை உயர்த்தி, முடிந்தவர்கள் கரங்களை உயர்த்தி எல்லோரும் ஆண்டவர் துதிகளை ஏறெடுப்போம். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். அப்பா, எங்கள் வாழ்க்கையில் நீர் நல்லவராகவே இருக்கிறீங்களே, அதற்காக நன்றி. சிங்காசனத்தில் வீற்றிருக்கவரே நீர் பரிசுத்தர். அப்பா, பாவியாக எங்களுக்காக நீர் சாபமானீரே இயேசுவே, அதற்காக நன்றி. உடைய ஆண்டவரே, உடைய சாக்ரிஃபைஸ்னால, அப்பா உடைய பலியினால நீர் எங்களுக்காக பலியானீரே, அதனால் நாங்கள் நீதிமனாக்கப்பட்டிருக்கிறோமே, அதற்காக நன்றி நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவியார் ஆவியை எங்களுக்கு தந்திருக்கிறீங்களே, நன்றி ஆண்டவரே. உலக தோற்றத்திற்கு முன்பாகவே பிதாவே இயேசுக்குள்ளார எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீங்களே, அதற்காக நன்றி நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒருபோதும் எங்களை கைவிடாத ஆண்டவரே, எங்களோடு எந்த சூழ்நிலையும் எங்களோடு இருக்கிறீங்களே, நன்றி நன்றி. ஒருபோதும் நாங்கள் தனிமையாக இராதபடி நல்ல மேய்ப்பராய் இயேசுவே எங்களோடு இருந்து எங்கள் மீது நீர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிற நல்ல தகப்பனா எங்களோடு இருக்கிறீங்களே, அதற்காக நன்றி. நீர் ஒருபோதும் மாறாதவராக, உடைய அன்பு ஒருபோதும் மாறாததாக எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறே, நன்றி ஆண்டவரே. உடைய கிருபை இரக்கவும் அப்பா ஒரு நாளும் மாறாததாக இருக்கிறே, நன்றி. காலைதோறும் புதிய இரக்கத்தையும் புதிய கிருபையும் தந்து ஆதரிக்கிற நல்ல தகப்பன், எப்பொழுதும் ஆண்டவரே நித்தியத்தின் பாதையில் நடத்துகிற நல்ல தகப்பன், வழி விலகி போகும் பொழுதெல்லாம் உடைய காருண்யத்தினால, உடைய மகா இரக்கத்தினால, அப்பா நீடிய பொறுமையினால எங்களை இடத்துல திரும்பியும் சேர்த்துக் கொள்கிறீங்களே, அதற்காக நன்றி. உடைய வார்த்தையை உடைய பரத்திலிருந்து தந்து அப்பா எங்களை சிச்சிக்கிறீங்களே, அதற்காக நன்றி. உடைய அன்பின் சிச்சைக்காக நன்றி, உடைய ஆறுதலுக்காக நன்றி. எங்கள் தேற்றரவாளனே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே நீர் எங்களுக்காக சாபமானீரே, அதற்காக நன்றி. பிதாவே உடைய ஒரே பேரான குமாரனை இவ்வளவாய் என்னை அன்பு கூர்ந்து நீர் பரத்திலிருந்து எங்களை தந்தறிஞரே, அதற்காக நன்றி நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, எங்களோடு ஒவ்வொரு நாளும் எங்கள் மீது பொறுமையாக இருந்து எங்களுக்கு உடைய வார்த்தையை தந்து அப்பா எங்களை தேற்றுகிற தயவுக்காக நன்றி. உடைய அன்பின் குரலுக்காக நன்றி. எங்களை சிச்சித்து நடத்துகிற உடைய பாதைக்காக நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சபையில் நீர் செய்து வருகிற மகத்தான கிரியைகளுக்காக நன்றி நன்றி ஆண்டவரே. நீர் செய்கிறவர், நீர் பெரியவர், நீர் மாறாதவர், எங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறீரே, நன்றி நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தெய்வ அன்பை எங்களுக்கு கற்றுக் கொடுத்து நடத்துகிற உடைய தயவுக்காக நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். Praise you, Father. Praise you. Thank you, Lord Jesus. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை. ஆதியும் அந்தமும் மானவரே, அல்வா ஒமேகாவும் ஆனவரே. ஆதியும் அந்தமும் மானவரே, அல்வா ஒமேகாவும் ஆனவரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே,
சகோதரர்கள், 3 சகோதரிகள் சுருக்கமாக அவருடைய துதிகளையும் நன்றிகளையும் ஏறெடுப்போம். ஆண்டவராக இயேசு வந்து நம்ம இந்த பூமியில் வந்து அவர் வாழ்ந்து மரித்தது, நமக்கு ரட்சிப்பு அடைந்தது எல்லாமே பார்க்கும் பொழுது நமக்காக ஒரு திரையை கிழித்து பிதாவின் அண்டை நம்ம எல்லோருமே அப்ரோச் பண்ணுறது, அவரிடத்துல போய் எந்த நேரத்திலும் நம் பிதாவின் சமூகத்தில் வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை நமக்கு அதன் மூலமாக தந்தார். ஏதேன் தோட்டத்தில் இழந்த அந்த உறவு இப்பொழுதோ நமக்கு திரும்பியும் ஒரு பகலின் குளிர்ச்சியான வேலையில் இருக்கிறது போல் எல்லா சூழ்நிலையிலையுமே ஆண்டவரோடு நம்ம சஞ்சரித்து ஆண்டவரோட எல்லா காரியங்களிலுமே நம்ம பகிர்ந்து கொண்டு எந்த நிலையில் இருந்தாலும் சரி. ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் நிர்வாணமாக தான் இருந்தாங்க. அப்படி இருந்தும் அந்த எந்த நிலையில் இருந்தாலும் அப்படியே ஆண்டவர்கிட்ட அப்படியே ஒரு இயல்பான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறது போல் ஒரு வாழ்க்கைக்கு நேராக நம்ம நடத்திட்டார். அப்படி இருக்கும் பொழுது தான் நமக்கு எந்த ஒளிவு மறைமின்றி ஆண்டவர்கிட்ட இருக்கும் பொழுது நம்மை சுத்திகரிக்கிற ஒரு பண்புலையும் நம்மை அவருக்கு இயேசுவை போல மாற்றுகிற ஒரு பாதையில் இந்த நாள் வரைக்கும் ஆண்டவர் நம்ம நடத்தி வந்திருப்பார். இது ஒருவேளை அந்த உறவை நாம் இழந்திருந்தோம் அப்படின்னா நம் வாழ்க்கையில் ஒரு அதிகாரமற்ற ஒரு வாழ்க்கையை தான் வாழ முடியும். எந்த சூழ்நிலையிலையுமே வந்து ஒரு நிலை குலைந்து போகக்கூடிய ஒரு தன்மையும், ஒரு புயல் போல ஒரு சூழ்நிலை வரும் பொழுது ஒரு அதிகாரம், அந்த சூழ்நிலையில் நான் தேவனுடைய பிள்ளை என்ற அதிகாரத்தை ஏற்றுக்கொண்டு இந்த சூழ்நிலையில் கர்த்தர் சித்தம் என்ன என்பதை உணர்ந்து இப்படி நான் தேவனை அறியாது அவரோட அந்த உறவுலேருந்து நான் பின்வாங்கி இருந்தேன். ஆனால் உலக காரியங்கள்னால் பிடிக்கப்பட்டு பிழைப்புக்கு அடுத்த காரியங்கள்லாம் நான் சிக்கி இப்படி நான் வாழ்ந்து கொண்டு இருப்பேன். ஆனால் சூழ்நிலையில் வரும் பொழுதெல்லாம் நான் ஒரு நிலை குலைந்த ஒரு தன்மை தான் இடத்துல காணப்படும். ஒவ்வொரு சூழ்நிலையிலையுமே வந்து ஒரு அதிகாரம், எனக்கு அந்த சூழ்நிலையில் ஒரு அதிகாரம் இருக்காது, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிகாரம் இருக்காது, என் இடத்துல ஜீவனே இருக்காது. ஜீவனற்ற ஒரு இடத்துல தான் அது தள்ளிட முடியும். ஆனால் நமக்கோ உண்மையிலே தேவனுடைய அன்பினால் பிடிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு விருப்பம் என்னென்னா தேவ சித்தம் செய்யணும். எல்லா சூழ்நிலையிலையும் எல்லா காரியங்கள்லையுமே அவருடைய சித்தத்தை செஞ்சு செய்கிறது எதுக்குன்னா அவரை பிரியப்படுத்தணும். என்னுடைய ஆண்டவரை நான் பிரியப்படுத்தி நான் வாழணுன்றது இயல்பான ஒரு ஆசையாக ஒரு குழந்தைக்கு வருது. தேவனிடத்துலேருந்து பிறந்த ஒரு மறுபடியும் பிறந்த ஒரு குழந்தைக்கு வரக்கூடிய ஆசை என்னென்னா தேவனுடைய சித்தம் செஞ்சு அவருக்கு நான் பிரியமாக வாழணுன்ற ஆசை அதிகமாக வரும். அப்படி இருக்கும் பொழுது நம்ம அந்த பாதையில் நடக்கணும்னா ஒரு பண்பு என்னென்னா நான் தேவனை அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இதற்கு முன்பாக நான் தேவனை சரியாக அறியாமல் இருந்தேன், இன்றைக்கி தான் நான் தேவனை நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி தேவனை அறிகிற அறிவில் நம்ம தொடக்கமாக ஆரம்பிக்கிறோம். விசுவாசித்து அவரிடத்துல வருவோன்றது என்னென்னா தேவனை பற்றி ஒரு அறிவு எனக்கு எட்டுனால தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்குனது உலகத்துக்காகன்றது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் இப்போ தான் புரிஞ்சுக்கிறேன் அது எனக்காகன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நான் வரேன். அது தேவனை பற்றி இயேசுவை பற்றி நான் ஒரு அறிவு எனக்கு வருது, அந்த அறிவை நான் விசுவாசித்து நான் உள்ளே வரேன். அந்த தொடக்கத்திலேயே நாம் நிற்பதை ஆண்டவர் என்றைக்குமே நம்ம விரும்புறதில்ல. ஏன்னா அந்த நாலேஜ், அந்த அறிவு வந்து தேவனையும் இயேசுவையும் அறிந்து பிதாவையும் இயேசுவையும் பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய அறிவில் நம்ம வளரணுங்கிறத ஆண்டவர் விரும்புகிறார். கொலோசியருக்கு எழுதின நிருபம் எடுத்துக்கலாம். கொலோசியர் நிருபம் 1வது அதிகாரம், கொலோசியர் 1:9 இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்கு இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். அடுத்து 2வது பகுதியில் நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் அப்படின்னு சொல்லியிருக்கு. எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் சொல்லியிருக்கு. அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து, நமக்கு உண்மையிலே ஆசை வந்து கனிகள் தந்து ஆண்டவருக்கு ஒரு கனி தருகிற ஒரு வாழ்க்கை வாழணுன்னு இருக்கும். அதுதான் இங்கே சொல்லியிருக்கு. சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து அப்படின்னு சொல்லியிருக்கு. தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும் அப்படின்னு சொல்லி இங்கே பார்க்குறோம். அப்போ நான் தேவனுக்கு கனி தரக்கூடிய ஒரு வாழ்க்கைன்றதே வந்து தேவனிடத்தில் ஒட்டி உறவாடுகிற ஒரு வாழ்க்கையில் மட்டும்தான் அதனால் பெற்றுக்கொள்ள முடியும். வெறும் அறிவை வைத்தோ நான் சபைக்கு வாரம் வாரம் வந்துடுறேன், இல்லை நான் 1வது வாரம் வந்துடுறேன், ஏதோ நான் எல்லா வீக்லி மீட்டிங்ஸ் வார நாட்களில் எல்லா நாட்களிலும் நான் வந்துடுறேன், இல்லை சடங்காச்சாரமாக நான் வேதத்தை படித்துடுறேன், தினமும் நான் ஜெபிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லுகிற ஒரு சூப்பர்ஃபிஷியலான மேலோட்டமான ஒரு வாழ்க்கையை வைத்து இப்படி கனி தருகிற ஒரு வாழ்க்கைக்குள்ளே நம்ம நெருங்கவே முடியாது. கனி தருகிற வாழ்க்கையினாலே என்னென்னா நானாக அதை செய்யவே முடியாது. அது நான் தேவனிடத்தில் ஒட்டி உறவாடுகிற ஒரு வாழ்க்கை, அவரிடத்தில் இணைந்து இருக்கிற ஒரு வாழ்க்கை. ஒரு கனி தரக்கூடிய ஒரு கொடினா அந்த கொடி வந்து செடியில் இணைந்திருந்தால் தான் அது கனி கொடுக்க முடியும். இதுதான்
நான் தேவனிடத்தில் ஒவ்வொரு நாளும் அவருக்குள்ளே இருக்கிற அந்த ஐக்கியத்தில் நான் வளரும்போது தான், தேவனோடு நான் சென்று சென்று அவரிடத்துல நான் பார்த்து பார்த்து பழகும்போது தான் என் வாழ்க்கையில் நான் எந்த இடத்துல இருக்கேன்னா இயல்பாக போகிறது. ஏன்னா நிறைய தவறான அறிவுகளை நாம் வைத்திருப்போம். நான் இப்படியெல்லாம் செய்து கொண்டு நான் எப்படி தேவனிடத்தில் போக முடியும் அப்படின்னு சொல்லி. ஆனால் உண்மையிலேயே தேவன் எப்படிப்பட்டவர், இயேசு கிறிஸ்து செய்த தியாகம் எப்படிப்பட்டது, அவர் எனக்காக யாவையும் அங்கே செஞ்சுட்டார், முடிச்சிட்டார். அப்படி இருக்கும் பொழுது நான் பிதாவின் இடத்துல மனம் திரும்பி நான் வரும் பொழுது தைரியமாக நான் அப்பா கிட்ட போக முடியும். அப்பா கிட்ட போய் என்னோட ரத்தத்தினால, இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு நான் நீதிமான ஒரு இடத்துல இருந்து கிருபாசன தண்டைக்கு போய் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்க முடியும். இதெல்லாம் எங்கேருந்து நாம் ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியை நாம் பெற்று இருக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியான நம்ம வழி நடத்துவார். சத்தியங்கள், நம்ம வேத சத்தியங்கள் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கும் பொழுது இது எல்லாமே நம்ம தியானித்து நாம் இந்த ஜீவியத்தை வாழ முடியும். இந்த ஒவ்வொரு காரியமே எல்லாருமே இங்கே இருக்கிற ஒரு இருக்கிற ஒரு மூப்பரோ ஒரு போதகரோ மட்டும்தான் இந்த வாழ்க்கையை வாழ முடியும்னு ஆண்டவர் என்றைக்குமே சொல்லலை. எல்லாருமே எந்த படிப்பறிவு இல்லாத சில காரியங்கள் இருந்தாலுமே கூட அப்படிப்பட்டவங்க இருந்தாலுமே கூட அவங்க ஆண்டவர்கிட்ட நெருங்கி ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ முடியும், அதிகாரம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ முடியும். இதையும் தான் 2 பேதுரு முதல் அதிகாரத்திலையும் பார்க்குறோம். 2 பேதுரு 2 பேதுரு அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின 2ஆம் நிருபம் முதல் அதிகாரத்தில் பார்க்க முடியும். நாம் தேவனோடு எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தோடு நம்ம வாழ்கிறோன்றதை இதை நம்ம படிக்கும்போது செக் பண்ணி பார்த்துக்கலாம். உலக காரியங்கள் நான் சிக்குண்டு இருக்கிறேன்னா, இல்லை என்னுடைய வாழ்க்கையில் விசுவாசத்தில் தான் என் வாழ்க்கை தொடங்குச்சு, ஆனால் விசுவாசத்தோடு அடுத்து நான் எதெல்லாம் கூட்டிக்கிட்டே வரேன் அப்படின்ற அந்த காரியம். இது ஒவ்வொன்றாக தியானிக்க நேரம் இல்லாட்டினாலும் எல்லோரும் அதை சேர்ந்து படிக்கலாம். அதாவது இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடே தைரியத்தோடே ஞானத்தையும், ஞானத்தோடே இச்சை அடக்கத்தோடே பொறுமையையும், பொறுமையோடே தேவ பக்தியோடே சகோதர சிநேகத்தோடே அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவ்வளவாய் கூட்டி வழங்குங்கள், இவைகள் உங்களுக்கு உண்டாய் இருந்து பெருகினால் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது எல்லாமே விசுவாச தோட்டத்திலேருந்து ஆரம்பிக்கிறது தான். அதோடு அடுத்து தைரியம். ஏன்னா ஆரம்பத்தில் உள்ளே வந்ததுக்கப்புறம் அடுத்து இருக்கிற தன் பண்பு என்னென்னா, நம்ம ஒரு வேளை இடறணும்னா ஆண்டவர்கிட்ட நான் நெருங்க முடியுமோ அப்படின்னு சொல்லி ஒரு அச்சம் வருது. ஆனால் எந்த சூழ்நிலையும் நீ ஆண்டவர்கிட்ட வர முடியுன்ற தைரியத்தை கொடுக்கறது தான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அப்படி நம்ம ஒவ்வொரு காரியத்திலையுமே அந்த அடுத்த பங்கில் ஞானம், இப்படிப்பட்ட செய்கையில் நான் ஆண்டவருடைய பிள்ளை தான், ஆனால் இந்த செய்தியில் எனக்கு ஞானம் இல்லாமல் இப்படி நடந்துக்கிட்டேனே அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம யாக்கோபில் படிக்கிறோம், ஞானத்தில் குறைவாக இருந்தால் தயவன் இடத்துல சந்தேகம் இல்லாமல் போய் கேளு, உங்கள் அப்பா தான் அவர் உனக்கு கொடுப்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உரிமை. இப்படி ஞானத்தில் அடுத்து வளர்கிறோம். இப்படி ஒவ்வொன்றாக கிறிஸ்தவ வாழ்க்கையில் நல்ல ஒரு ஆவிக்குரிய பண்புகளையும் திவ்ய சுபாவங்களையும் நான் கூட்டி வழங்குகிற ஒரு வாழ்க்கைக்கு நேராக தான் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். இது நேச்சுரலாக நம்ம ஆண்டவருக்கு இப்போ நம்ம படித்த எந்த காரியமுமே நம்மளால் உருவாக்கவே முடியாது. நம்மளால் இதை நம்மளே இதை உருவாக்கி கொள்ளக்கூடிய காரியமே கிடையாது. இது நம்மளால் இயலாத காரியம். இச்சை அடக்கமோ, இப்படிப்பட்ட ஒரு ஞானமோ, இப்படிப்பட்ட ஒரு தைரியமோ, இது எல்லாமே தனியாக ஒரு ஆளாக பண்ணக்கூடிய ஒரு காரியமே கிடையாது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில் நான் தேவனை அறிகிற அறிவில் வளரக்கூடிய ஒரு வாழ்க்கை, தேவனிடத்தில் கிட்டி சேரக்கூடிய ஒரு வாழ்க்கை. நான் இவ்வளவு நாள் இந்த தேவனுக்கு நான் தான் இந்த கொம்பை வரைந்து வைத்திருந்தேன், நான் தான் இந்த பல்லெல்லாம் வரைந்து வைத்திருந்தேன், இது நான் தவறாக புரிஞ்சு வச்சிருந்தேன் என்னுடைய ஆண்டவரை. இது இப்படிப்பட்ட தேவன் கிடையாது. வேதம் சொல்லுகிறதோ அவர் இரக்கத்தில் பிரியப்படுகிற தேவன். கண்டிப்பாக பாவத்தை பாராத சுத்தக்கணராக இருந்தாலும், பாவத்தை வெறுக்கிறவராக இருந்தாலும் அவர் பாவியை நேசிக்கிற என் தேவன் அப்படின்னு சொல்லி அவரை நெருங்கும் பொழுது அவரை அறிந்து நெருங்குகிற ஒரு வாழ்க்கை. குறைவுள்ளவன் தான் நான், ஆனால் என் குறைவுள்ளவன் ஆனாலும் என்னை தள்ளாத அவர் தேவன். அப்படிப்பட்ட தேவனிடத்தில் நான் சேவித்து அவர்கிட்ட போய் நான் பழகும்போது இயல்பாக உன் நண்பன் யார் என்று நீ யார் என்று சொல்லுகிறேன் என்று உலகத்தில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்னுடைய தேவனை நான் நண்பனாக, என் தேவனை என் இரட்சகராக, என் தேவனை எல்லாமுமாக நான் வைத்து நான் வாழும்போது, அவர்கிட்டயே நான் நெருங்கி வாழும்போது என் வாழ்க்கை இயல்பாக நேச்சுரலாக அது மாற ஆரம்பிக்கும். தேவனை போல மாறக்கூடிய ஒரு வாழ்க்கையை தான் இங்கே நமக்கு பார்க்க முடியும். அதனால தான் இங்கே சொல்லுது, இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்தால், 8வது வசனத்தில் உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும், இயேசுவை அறிந்து விசுவாச தொடக்கத்தில் நம்ம வீணாக போகலை, வீணரும் கனியற்றவர்களாய் இருக்க ஒட்டாது அப்படின்னு சொல்லி இங்கே படிக்கிறோம். இதற்கு மாறான உள்ள பங்கு அடுத்த வசனத்தில் பார்க்குறோம். இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களற
தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாக இருக்கிறான்னு சொல்லி இருக்கு. இதெல்லாம் மறந்து என்னுடைய உலக காரியத்திலேயே என்னுடைய நோக்கமெல்லாம் மாறி நான் அப்படியே தோய்ந்து போனவனாக, தேவன்கிட்டேயே நான் நெருங்காதவனாக நான் வாழ்ந்தேன்னா, நான் எப்படிப்பட்ட இடத்துலேருந்து நான் பாவம் மன்னிக்கப்பட்டு பிதாவின் சந்நிதியில் நான் படைக்கப்பட்டிருக்கிறேன். என்னோட அப்பா கூட நான் உறவு கொள்ள முடியும். அப்படி இருக்கிற உறவுலேருந்து நான் விலகி போய் என் பழைய பாவங்களெல்லாம் மன்னிக்கப்பட்டதுன்றதெல்லாம் மறந்து போன, ஒரு கண் சொருகி போன கிட்டத்து பார்வை விடவனாய், இங்கே இருக்கிறது மட்டும்தான் தெரியும், நித்தியமாய் எனக்கு தேவன் அழைத்த அழைப்பெல்லாம் விட்டுட்டு இங்கே சுற்றி இருக்கிறதையே நான் பார்த்து வாழக்கூடிய, என்னையவே ஏமாற்றி கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கைக்குள்ளார நான் போயிட முடியும் அப்படின்ற எச்சரிப்பை தான் இங்கே பார்க்குறோம். முன் செய்த பாவங்களற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாய் இருக்கிறான். நம்ம வேதத்துலையும் பார்க்குறோம், அதாவது உலக காரியங்களுக்காக நீ தேவனை, அதுக்கு மாத்திரமே நீ தேவனை நம்புகிறவனாக வாழ்ந்தனா, உலக காரியங்களுக்கு மாத்திரம் நீ தேவனை நம்புகிறவனாக வாழ்ந்தனா, உன்னையோட பரிதபிக்கக்கூடியவன் யாரும் இல்லை என்ற அந்த சத்தியத்தை நாம் பார்க்குறோம். பரிதபிக்கக்கூடியவன், நித்திய தேவனாகி அவரை சேவிக்கிறோன்னு சொல்லிட்டு உலகத்துக்காக மாத்திரம் நான் அவரை தேடினேன்னா, நான் அவர் என்னையோட பரிதபிக்கக்கூடியவன் இந்த உலகத்தில் யாரும் இல்லைன்றதை தான் நம்ம பார்க்குறோம். இதையெல்லாம் ஏன் சொல்கிறோம்னா, இப்போ நான் என் லைஃப்பில் நான் கவனித்தது என்னென்னா, தேவனை அறிகிற அறிவில் ஒவ்வொருவரும் வளரும் பொழுது அவங்க, ஏன்னா அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸுங்கிறது சில இடத்துல காணப்படுறதை நம்ம பார்க்குறோம். அதாவது நான் படிக்காதவன், எனக்கு படிக்க தெரியாதவன், நான் சின்ன வயதில் இவ்வளவு தான் படித்தேன், நான் இந்த வேலையை தான் பார்க்கிறேன், நான் எளிய ஒரு காரியத்தை தான் பார்த்துட்டு இருக்கிறேன். இப்படி இருக்கும் பொழுதோ வேறு யாராவது நல்ல ஆங்கிலம் தெரிந்த ஒருத்தர் பேசும் பொழுதோ, இல்லை நல்ல படிப்பறிவுடைய ஒருத்தர் பேசும் பொழுதோ அவர் சொல்வது தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி தேவனுடைய சத்தியத்தை விட்டு, தேவனோடு கொண்டிருக்கிற உறவை விட்டு நான் விலகி என்னால் போக முடியும். அப்படிப்பட்ட எச்சரிப்பு எல்லாருக்குமே இருக்கிறது. அப்படி கிடையாது. நாம் ஒவ்வொருவருமே தேவனோடு இணைக்கிறதுக்கு தான் ஆண்டவர் விரும்பினார். பிதாவோடு அந்த ஏதேன் உறவு திரும்ப உங்களுக்கு வேணும் அப்படின்றதுக்கு தான் ஆண்டவர் விரும்பினார். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்தவங்க தான் பேதுரு, யோவான். நம்ம அப்போஸ்தலரில் பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கையில் 4வது அதிகாரம், அந்த இடத்துல முன்னாடி இருக்க சம்பவங்கள்லாம் இப்போ தியானிக்க நேரம் இல்லை. அதாவது அந்த முடமானவன் சுகமடைந்து, அவர் நிமித்தம் சுகமடைஞ்சதெல்லாம் பேதுரு சொல்கிறது நிமித்தம் அவங்க சுகமடைஞ்சு வரும்பொழுது நிறைய காரியங்கள் அவர்களுக்கு எதிர்ப்பு வருகிறது. அப்படிலாம் வரும்பொழுது தைரியமாக சாட்சியான சில வார்த்தைகள்லாம் முன்னாடி சொல்லுவாங்க. நீங்கள் தான் அவரை கொண்டீங்க, மூளைக்கு நம்ம அதுக்கு முன்னாடி இருக்கிற காரியங்கள்லாம் அதை வச்சு பார்க்க நேரம் இல்லாட்டினாலும் அங்கே அடுத்து ஒரு காரியத்தை அங்கே சுற்றி இருக்கிறவர்கள் கவனிக்கிறாங்க. அந்த பிரதான ஆசாரியர்கள் எல்லாருமே, பரிசேயர்கள் எல்லாம். 13வது வசனம், பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதைமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அப்படின்னு சொல்லியிருக்கு. அவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள் தான், பேதைமை உள்ளவர்கள் என்று அப்படின்னு சொல்லியிருக்கு. அவர் அன்எஜுகேட்டட், அன்ட்ரெயின்டு அப்படின்னு சொல்லியிருக்கு இங்கிலீஷில். அன்ட்ரெயின்டுனா இவர்கள் ஒன்றும் வேதாகம கல்லூரிக்கு போனவர்கள் கிடையாது, இவர்கள் ஒன்றும் மிகவும் படித்து அறிவில் மிகுந்தவர்கள் என்றும் கிடையாது. அப்படி இருக்கிற இவர்களுக்கு எப்படி இவ்வளவு தைரியமும் இவ்வளவு அதிகாரமும் உண்டு என்று அவங்க எல்லாமே பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. ஆச்சரியப்படுறதுக்கு காரணம் அவங்க செய்த அடுத்து முன்னாடி பேசின சில காரியங்கள், அங்கே நடந்த அற்புதங்கள், இதெல்லாம் வைத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. அதான் அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள் என்று அங்கே வசனத்தில் பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஒரு ஜீவனுக்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். நான் எப்பொழுதும் தேவனோடு, பிதாவானவரும் இயேசுவானவரும் என் உள்ளத்தில் தங்குகிற ஒரு ஜீவியம், ஆண்டவரோடு என்றைக்குமே நான் இணைந்து வாழ்கிற ஒரு ஜீவியத்தில் நான் வாழும்போது நான் எந்த சூழ்நிலையிலையும் அதிகாரமற்றவனாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. தேவன் என்னோடு இருக்க, அவர் என்னிடத்துல சொல்லியிருக்க நான் இப்படி செய்கிறேன், இல்லை நீங்கள் இப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லும்போது தேவன் எனக்கு பேச சொல்லியிருக்கிறாரு, நான் எப்படி பேசாமல் இருக்க முடியும்னு தைரியமாக சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா தேவனோடு அவங்க அப்படிப்பட்ட உறவில் இருக்கும்போது தான் இப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் நம்ம எல்லாருக்குமே கிடைக்கும். இப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தின் வாழ்க்கையை தான் ஆண்டவர் வாழ அழைத்திருக்கிறார். யாரோ சொல்லிட்டாங்கன்றதுனால அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு நம்ம மனதில் ஒரு காண்டம்னேஷனுக்குள்ளாகவோ ஒரு ஆக்கினைக்குள்ளாக போகிறத ஆண்டவர் விரும்பவே இல்லை. பிரேய கிறிஸ்தவர்களை குறித்தும் படிக்கிறோம். அப்போஸ்தலர் 17 படிக்கிறோம். பிரேயா அந்த ஊரில் உள்ளவங்களை குறித்து அப்போஸ்தலர் 17 இருக்கும். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று இங்கே ஆவியானவர் மெச்சிக்கொள்கிறான்றதை நம்ம பார்க்கலாம். அந்த 11வது வசனம், 17வது அதிகாரம் 11வது வசனம், அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயிலும் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள்னு சொல்லியிருக்கு.
அப்போ நம்ம கேட்குற ஒவ்வொன்றையிலும் மித்தம், ஏன்னா காரியங்கள் நிறைய காரியங்கள் இப்போ சுற்றி யூடியூப்ல இருந்தாலும் சரி, வெளியே இருந்து வரக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, ஈவன் குடும்பத்துக்குள்ளே இருந்து வரக்கூடியதாக இருந்தாலும் சரி, பல சூழ்நிலைகளில் நம்ம அலசடிப்பட்டு போகிற ஒரு வாழ்க்கைக்குள்ளார தான் இருக்கிறோம். ஆனால் இப்படி இந்த பிரேய கிறிஸ்தவர்களை ஆவியானவர் மெச்சிக்கொள்வது, ஓ நீங்கள் சபையில் பேசுகிற ஒரு காரியத்தையே நீ ஆராய்ந்து பார்க்குறியா அப்படின்லாம் கேட்கல. எந்த காரியங்களாக இருந்தாலும் அதை வேதத்தோடு ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்த்து காரியங்கள் இப்படி தான் இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்க்கிறத தேவன் உண்மையிலே மெச்சிக்கொள்கிறார். இது உண்மையான நல்ல ஒரு விஷயம் அப்படின்றத மெச்சிக்கொள்கிறார். இப்படி தான் ஒரு தெளிந்த புத்தியோட வாழக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு தான் ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்கிறார். அப்படி இல்லாமல் எல்லாத்துக்கும் தலையை அசைக்கிற ஒரு ஆடுகள் போலவும், நாம் இப்படி இல்லாமல் அவர்கள் என்னை ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா நான் இப்படி தான் அப்படின்னு சொல்கிறது போலவும், என்னை நீ ஒரு முரட்டாட்டுக்காரன், நீ ஒரு பெருமைக்காரன் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆமாம் நான் பெருமைக்காரன் தான் அப்படின்னு சொல்லி நொந்து போய் அப்படி பின்னாடி பின்வாங்கி போகிறதையோ ஆண்டவர் விரும்பினார். உண்மையிலே அப்படி ஒரு பெருமை எனக்குள்ளார இருக்குமானால் ஆண்டவர் சமூகத்துக்கு போய் அங்கே என்னை கழுவி கொண்டு நான் நீதிமானாக திரும்பி நான் நீதிமான் என்ற பாதையில் நடக்க விடவும். இல்லை என்றால் அந்த இதை தாண்டி இருதயத்துக்குள்ளார அந்த வார்த்தை போகவே கூடாது. அவங்க என்னை நீ ரசிக்கப்படவே இல்லை என்று ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னா உடனே என்னை அவர் அப்படி சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லி எனக்குள்ளாரே நான் நொந்து கொள்றதா? நான் உண்மையிலேயே என் ஆண்டவர் அந்த ஷீல்டை தாண்டி உள்ள வார்த்தை போகவே கூடாது. மனிதர்களுடைய வார்த்தையாக இருந்தாலும் சரி, பிசாசு என்னை குற்றம் சாட்டுகிற ஒரு பங்காக இருந்தாலும் சரி, எந்த இடத்துலையுமே அந்த ஒரு ஷீல்டை தாண்டி தேவனை அறிந்திருக்கிறேன் நான், எனக்கு தெரியும் என் தேவன் யார் என்று. அப்படிப்பட்ட தேவன் கிடையாது அவர். எனக்கு உண்மையிலேயே ஒரு தவறான ஒரு காரியங்களே ஒரு மனிதர் எனக்கு அன்போடு எனக்கு சொன்னாங்கன்னா அதை நான் ஏற்றுக்கொண்டு, அது உண்மையிலேயே என் இடத்துல அந்த தவறு இருக்குமானால் நான் அதை சரி செய்து திரும்பி முன்னேறி தான் போகணுமே தவிர்த்து தேவனோடு கொண்டிருக்கிற உறவிலிருந்து பிடுங்கி கொள்ளக்கூடிய, பின்வாங்கி கொள்ளக்கூடிய, உட்கார்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கைக்காக என்றைக்குமே தேவனை அழைக்கவே கிடையாது. ஆண்டவர் அழைத்திருக்கிறது உண்மையிலேயே அந்த ஏதேன் உறவு நமக்கு திரும்பியும் கிடைக்கிறது தான். எப்பொழுதும் அப்பா பிதாவே என்று நம் கூப்பிடக்கூடிய ஒரு புத்திர சுவிகார ஆவி, அது சாதாரணமாக திரும்ப திரும்ப கேட்கறனால சாதாரணமாக இருக்குது. எந்த சூழ்நிலையும் அவர்கிட்ட நெருங்கி போக முடியுது. எப்படிப்பட்ட குறைவுள்ளவனாக இருந்தாலும், நிர்வாணமாக இருந்தாலும், எதையுமே நான் ஒளிவு முறையின்றி என் தேவனிடத்தில் நான் கொண்டு போய் என்னால் பேச முடியுது. என்னை மாற்றுகிறார், சிச்சிக்கிறார், இது தவறு என்று சொல்லுகிறார். ஆனால் என்ன இருந்தாலும் சரி, நான் அவர் கூட தான் நான் சொல்கிறேன். எல்லா காரியங்களும் நான் அவரிடத்துல பகிர்ந்து கொள்கிறேன். எல்லா காரியங்களையும் அவரிடத்துல படைச்சிடுறேன். இதனால் முடியல ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் பொழுதோ, மனுஷனால் கூடாத காரியம் தேவனால் கூடும் அவர் சொல்கிறார். அந்த வார்த்தையை கேட்ட உடனே அவ்வளவு சந்தோஷம், திரும்பியும் தைரியமும் உற்சாகமும் கொண்டவனாக என்னை முன்னேறி செல்லுகிறேன். இப்படியே நான் வாழும் பொழுது, தேவ சித்தத்தை அறிகிற அறிவில் அவர்கிட்ட நெருங்கி நான் பெற்றுக்கொள்ளும் பொழுது, அதை அறிந்து கொள்ளும் பொழுது, ஆவிக்குரிய நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஸ்பிரிச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வளரும் பொழுது உண்மையிலேயே ஒரு விடுதலை உள்ள ஒரு வாழ்க்கையாக தான் எல்லாருமே வாழ முடியும். இப்படிப்பட்ட ஒரு முன்னேறுதலின் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நாமும் தேவையற்ற குற்ற மனசாட்சிக்கோ தேவையற்ற குழப்பங்களுக்கோ பலியாக மாட்டோம். இரண்டாவதாக பிறரையும் இப்படிப்பட்ட ஒரு பலியாகி கிடக்கிற அநேகரை தூக்கி எடுக்கவும் அவர்களுக்கு உதவுகிற ஒரு இடத்துலையும் ஆண்டவர் நம்மளை வைத்திருப்பார். இப்படிப்பட்ட ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு தான் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு எல்லாருமே அர்ப்பணித்து ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமீன். தேவன் பேசின அவருடைய வார்த்தைகளுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரோடு உறவு கொண்டு வாழ்கிற அந்த வாழ்க்கை என்பது தேவன் எப்போதும் முன்னேறி செல்லுகிற ஒரு வாழ்க்கைக்கு நேராக தான் நடத்துவார். அவர் ஒருபோதும் குற்றம் சாட்டி நாம் தேங்கி நிற்கிற ஒரு இடத்திலே இருக்கிறவர்களாக இல்லாமல், நம்முடைய வாழ்க்கை மாறவும் மறுரூபம் அடையவும் தேவன் அதிலே அவருடைய கிருபையும் தந்து நம்மை அவர் வழி நடத்துவார். ஆனால் நாமே நம்மை குற்ற மனசாட்சியோ தேவனிடத்திலே போவதற்கு அதை தடையாக வைத்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் அப்படி ஒரு தேக்கத்துக்கு நேராகவும், ஆண்டவருக்குள்ளாக இந்த பேதுருவிலே நாம் படித்தது போல அவருக்குள்ளாக நாம் முன்னேறி சென்று 8வது வசனத்திலே, இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது என்று படிக்கிறது போல, அப்படி ஒரு பெருகுகிற ஒரு வாழ்க்கையிலிருந்து நம்மை அது நிறுத்தி வைத்துவிடும். இந்த எபிரேயர் 4வது அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து ஆண்டவருடைய அந்த கிருபாசன தண்டையை குறித்து சொல்லும்போது, அவருடைய கிருபாசன தண்டையிலே 4வது அதிகாரம் 16வது வசனத்திலே, நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேரக்கடவும். இதில் நாம் சில குறையுள்ள ஒரு பகுதியை வைத்து ஆண்டவரிடத்திலே பலன் கேட்கும்போது, அவரை நாம் அண்டி சேரும்போது அங்கே இரக்கத்தையும் கிருபையும் சேர்த்து தான் தேவன் வைத்திருக்கிறார். எனவே நான் என்னுடைய குறையை வைத்து, ஐயோ நான் இப்படி இருக்கிறேனே என்று அதை ஒரு தடையாக வைத்து ஆண்டவரிடத்திலே நெருங்கி சேருவதற்கு
அதை தடையாக வைத்து வாழ்வேன் என்றால், இதுபோன்ற ஆண்டவருடைய இரக்கத்தையும் அதோடு சேர்த்து தேவன் அந்த நான் குறைபட்ட பகுதியிலே அவருடைய கிருபையை தந்து என்னை அவர் சீர்படுத்தி அந்த மாற்றுகிற அந்த வாழ்க்கையை நான் இழந்து விடுவேன். எனவே ஒருபோதும் அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்களுக்கோ அதுபோன்ற தவறான குற்ற மனசாட்சிக்கோ இடம் கொடுக்காமல் நான் உள்ளபடி ஆண்டவரிடத்திலே சென்று என்னுடைய காரியங்களை நான் சொல்லும்போது அவர் என்னுடைய காரியங்களை குறித்து உணர்கிற, என்னை குறித்து பரிதபிக்கக்கூடிய பிரதான ஆசாரியராக இருக்கிறார். எனவே அவர் இரக்கத்தையும் அதோடு சேர்த்து வெறும் இரக்கம் உன்னை மன்னித்து விட்டேன் என்று சொல்லுகிற ஒரு இடத்தோடு இல்லாமல் அதிலே நான் சீர்பட்டு அந்த வாழ்க்கையிலே நான் மறுரூபப்பட்டு புது மனிதனாய் மாறுவதற்கேற்ற கிருபையும் தர அவர் வல்லவராய் இருக்கிறார். எனவே எப்போதும் என்னுடைய வாழ்க்கையிலே எந்த சூழ்நிலையிலையும் அவரை அண்டி சேருகிற ஒரு பகுதியை ஒருபோதும் நிறுத்தி விடாமல் அவரிடத்திலே சென்று அவருடைய பலனாலே அந்த பேதுருவிலே படித்தது போல கனியற்றவனாய் இல்லாமல் கனி கொடுக்கிறவனாய் ஆண்டவருடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களிலே பெறுகிறவனாய் வாழ விரும்புகிறேன். தேவன் அப்படி வாழ உதவி செய்வான்னு நம்பிக்கை கேடுகிறேன். ஆமென். பிரைஸ் லார்ட். சகோதரன் மூலமாக தேவன் பேசின வார்த்தைகளுக்காக தேவனுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கேன். நம்ம வாசித்த அந்த அப்போஸ்தலர் 17 11வது வசனம், அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதோ என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசனேக்கேலில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். இந்த சகோதரர்களை எடுத்து காமிச்சது மாதிரியும் கூட அநேக நேரங்கள் வந்துட்டு நம்மளுடைய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்குள்ளே போய் மாட்டிக்கிறதோ, யாரோ ஒரு சகோதரனோ இல்லை யாரோ ஒரு யூடியூப்பில் பேச யாரோ ஒரு சிலரோ நீ பண்ணுறது குற்றம், நீ பெருமைக்குள்ளே இருக்க, அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணும்போது அதை வந்துட்டு கம்பேரிசன் என்னையே வச்சே நான் பண்ணிக்கிறேன், ஆமாம் நான் அப்படிப்பட்ட ஒரு ஆளாக இருக்கேனோ அப்படின்றதோ, இல்லாட்டி அதை கொண்டு போய் இன்னொருத்தவங்க வேறு யாருக்கூடயோ ஒரு கம்பேரிஷன் போகிறதோ அந்த இடத்துக்கு போயிடுறோம். ஆனால் இங்கே அழகாக இருக்குது, வார்த்தை இப்படி இல்லை, இப்படி இருக்கிறதோ என்று தினந்தோறும் ஆராய்ந்து பார்த்ததினால்னு போட்டால் அவங்களோட சொந்த மூளையை வச்சே ஆராய்ஞ்சு பார்க்குற மாதிரி இருக்கும். நடுவில் ஒரு வார்த்தை, அழகான வார்த்தை ஒன்று இருக்குது, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததுனால. அவங்க சொல்கிறது வேத வாக்கியத்தின்படி இருக்கா அப்படின்றதும், தேவனை நெருங்கி சேர்கிற அந்த உறவில் நான் ஸ்ட்ராங்காக இருக்கேனா அப்படின்றதும் நம்ம அனுதினமும் சோதிச்சு பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது. தேவனோட அனுதினமும் சேர்ந்து ஜீவிக்கிற ஒரு வாழ்க்கையில் இருக்க அற்புதமான ஒரு விஷயம் என்னென்னா, நம்மளை கனியற்றவர்களாக இருக்க விடாது. முன்னேற்றத்துக்கான ஒரு வாழ்க்கைக்குள்ளே, தேவனை அறிகிற அறிவில் ஒவ்வொரு நாளும் முன்னேற்றி கொண்டு போகிற ஒரு வாழ்க்கைக்குள்ளே நம்ம இருப்போம். அது ஒரு சொல்லி முடியாத ஒரு பாக்கியம். கர்த்தர் விரும்புகிறது அதுதான். நான் புது உடன்படிக்கைக்குள்ளே நான் செய்யப்படுற முதல் விஷயமே, உங்களில் சிறியவர் முதல் பெரியவர் வரை என்னை அறிந்திருப்பார்கள்னு சொல்கிற ஒரு விஷயம். சின்ன ஒரு பையனாக இருக்கலாம், அன்றைக்கி தான் ரட்சிக்கப்பட்ட ஒரு குழந்தையாக இருக்கலாம், உங்களுடைய சபையோட மூப்பராக இருக்கான், எல்லோரும் என்னை அறிவார்கள். நான் எப்படிப்பட்டவன்றதை அறிகிறதுக்கு நான் வாஞ்சியாக இருக்கேன். அந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்களா அப்படின்றது தான் கேள்வி. நான் தேவன் எப்படிப்பட்டவருன்றதை மற்ற எல்லார்ட்டையுமே தேடிக்கிட்டு இருக்கேன்னா இல்லை, என்னுடைய வேதத்தின் மூலமாக இல்லை என் தேவனம் மூலமாக தியானிக்கிறதுல அவர் அறிஞ்சிக்கணுன்ற ஆவலில் இருக்கேனான்றது தான் கேள்வி. ஏன்னா சாத்தான் வந்துட்டு எப்படியெல்லாம் நம்மளை வஞ்சிக்க முடியுன்றதில் சிங்கத்தை போல் இருக்கான் அப்படின்னு சொல்கிறது, ஒரு மொபைலில் ஒரு யூடியூப்பில் அநேக சத்தியங்கள் மூலமாக என்னை வந்துட்டு வழி விலகி போகிறதில் கர்த்தர் வந்து தடவியாயிலும் என்னை கண்டடைங்கள்னு நான் உங்கள் பக்கத்தில் தான் இருக்கேன், என்னோடய குடியிருப்பு நிலைக்குள்ளே தான் உங்களை வச்சுருக்கேன், என்னை தடவியாயிலும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம், நீங்கள் ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்றது தான் கர்த்தர் விரும்புகிறார். அப்படி இல்லாமல் என்னோடய போக்குக்கு எனக்கு இவர் பேசுறதெல்லாம் சரியாக இருக்குது, அதனால் இவர் பேச எல்லாம் சரி, இவரை நான் பின்பற்ற போகிறேன் அப்படின்னு முட்டாள்தனமாக யாரையும் பின்பற்றாமல் கர்த்தர் கொடுத்த தாசனையோ இல்லை கர்த்தர் கொடுக்குற வார்த்தையின்படி பேசுகிற தாஸ்களுடைய பின்பற்றது தான் ஒரு நல்ல ஒரு பாக்கியமாக இருக்கும். நம்ம அந்த கொலசையரில் வாச்சது மாதிரியும் கூட இதெல்லாமே உங்களோட சேர்ந்து வளரணும். விசுவாசத்தோட தைரியமும் வளரணும், தைரியத்தோட இச்சையடக்கமும் வளரணும், இச்சையத்தோட சகோதர ஸ்நேகமும் வளரணும் அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தைகளின்படி ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய ஐக்கியத்தில் நான் வளரணும். அது ஏன் அந்த தினந்தோறும் இந்த ஐக்கியத்தை கர்த்தரோட இருக்க அந்த ஐக்கியத்தை நம்ம விரும்புறது இல்லைன்னா, கர்த்தரே ஒரு இடத்துல சொல்கிறாரு, உன்னோட காலை நான் பேதுருட்ட சொல்லுவார், உன்னோட காலை நான் கழுவலைன்னா எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்றதை உறுதியாக சொல்லி முடிச்சிட்டாரு. அப்போ முழுசாக எனக்கு குளிப்பாட்டுங்கன்னா முழுவதும் முழுகினவன், அதாவது ஞானஸ்தானம் எடுத்தவன் வந்துட்டு ஒரு தடவை எடுத்தால் போதும். ஆனால் இந்த டெய்லி கிளீனிங், அந்த அனுதினமும் நீ உலகத்துக்குள்ளே போகும்போது உன்கிட்ட ஒரு ஒட்டிக்கிட்டு இருக்க அந்த அழுக்க தினமும் என்கிட்ட வந்தேன்னா தான் என்னால் கழுவ முடியும். அப்படி நீ என்கிட்ட
வரும்போது அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோ, நீ தேவையில்லாமல் காதில் ஏற்றின விஷயங்களோ, உனக்குள்ளே இருக்க அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எல்லாத்தையும் நான் விட்டு நான் யாருன்னு உனக்கிட்ட காமிக்க ஆவலாக இருக்கேன். அந்த பகலின் குளிர்ச்சியான வேளையிலே சந்திக்கிற அந்த ஒரு இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்த கர்த்தர் அனுதினமும் நம்ம ஒவ்வொருத்தருந்தும் அந்த ஐக்கியத்தை எதிர்பார்க்குறாரு. அந்த வாழ்க்கையை நான் விரும்புகிறேன். கர்த்தர் அதில் நிலச்சிருக்க எனக்கு உதவி செய்வார் நம்பிக்கை இருக்கிறேன். பிரைஸ் லார்ட். தேவ சித்தம் என்று சொல்லுவது இன்னும் அவரை நாம் நமக்கு சொந்தமாக மாற்றிக்கொள்வதுதான். அவருடைய சித்தம் என்று சொன்னால் ஹிஸ் வில் என்று சொல்வது அவருடைய விருப்பத்தை செய்வது, அவருக்கு பிரியமாக இருப்பது. இது நேசகுமாரன் இவர்கள் நான் பிரியமாக இருக்கிறேன் என்று அவர் சொல்வதெல்லாம், அந்த பூமியிலே அவர் வரும்பொழுதே எனக்கு ஒரு சரீரத்தை நீர் ஆயத்தம் செய்தேன், இதோ புத்தக சொல்லில் என்னை குறித்து எழுதியிருக்கிறதே, இதோ சித்தம் செய்ய வருகிறேன். ஆகவே தேவ சித்தம், தேவனுடைய விருப்பம், அதை செய்வது என்று சொல்வதுதான் லவ்விங் காட், தேவனை அன்பு கூறுவது என்று இங்கே யோவானிலே சொல்லுவார். ஆகவே த வில் ஆஃப் காட் என்று சொல்வது தேவனுடைய அந்த சித்தம் என்று இருப்பதை அறிந்து அதை நான் மனப்பூர்வமாய் செய்வது என்பது தான் வி ப்ரூவ் தேன் வி லவ் காட், நாம் தேவனை நேசிக்கிறோம். அது யோவான் 14ஆம் அதிகாரத்தில் அதை அவர் சொல்லுவார். அதைத்தான் நாம் அப்போஸ்தலர் நாளிலே கூட நாம் வாசித்தோம். என்ன அதை பார்க்கிறோம் என்று சொன்னால், அந்த ஜனங்கள், சுற்றியிருந்த ஜனங்கள், புறஜாதி ஜனங்கள் கூட ஒன்றை அவர்கள் கண்டார்கள். அது என்னவென்று சொன்னால், தேவன் அவர்களோடு இருக்கிறார் என்பதை சுற்றியுள்ள ஜனங்கள் கண்டார்கள். இது போன்ற ஒரு தேவனுக்கு பிரியமாக வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை என்று சொல்வது இட் இஸ் எ லைட், அது வெளிச்சத்தை போல் எல்லோரும் காண முடியும். பிரசங்கம் என்று சொல்வது வார்த்தை ஒருவேளை கேட்கலாம், பட் த லைட் ஷுட் பி தேர். வெளிச்சம் அங்கே இருக்கும் பொழுது எதை பார்ப்பார்கள்? அந்த வாசித்த அந்த போஸ்ட் நாளில் நாம் கேட்டோமே அந்த வசனத்தை போல், they saw, they were with him, இவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள் என்பதை கண்டார்கள். இயேசு சொன்னதை போல், என்னை கண்டவன் அவன் பிதாவை கண்டான் என்று சொல்கிற ஒரு பகுதியானது. எதை வைத்து நாம் அதை சொல்ல முடியும்? how much we love him, அவரை நேசிக்கிறோம் என்பதை வைத்து தான் சொல்ல முடியும். அந்த நேசத்தை எப்படி நாம் அறிய வேண்டும்? doing his will, அவருடைய விருப்பத்தை செய்வது தான். கொலோசியில் நாம் கேட்ட அந்த வார்த்தையை போல் என்னங்க வசித்தோம், தேவ சித்தத்தை நீங்கள் ஞானத்தோடே அதை கை கொண்டு முடிவரைக்கும் நிலைத்து நின்று வாழ்கிறதை அவர் சொல்லுவார். we know the will of God, அவருடைய சித்தம் என்று அறிந்து அதை நாம் ஹேண்டில் பண்ண வேண்டிய விதமாய் ஞானம் இல்லாதவர்களாய் நம்முடைய சுயசித்தத்திற்கே மீண்டும் திரும்பி சென்று விடுகிறோம். we know the will of God என்று சொல்வது சபையில் கூட நாம் கேட்கிறோம். புத்தக சூழல் என்னை குறித்து எழுதியிருக்கிறதே என்பதை போலவே ப்ரீச் நாம் பிரசங்கம் பண்ணும் பொழுது அல்லது நீங்கள் பிரசங்கம் பண்ணும் பொழுது கூட தேன் இதெல்லாம் வார்த்தை என்று இருக்கிறது என்று சொன்னாலும் நாட் ஒபேயிங், அதை கீழ்ப்படையவில்லை என்று சொன்னால் இதுதான் லவ்விங் காட், தேவன் நேசிக்கிற ஒரு நேசம் என்றும் இல்லை. எல்லாம் எனக்கு தெரியும், எல்லாம் எனக்கு தெரியும், இதெல்லாம் தேவசித்தம், அது தேவசித்தம், எஸ் அது எல்லாம் தெரியும் என்று சொல்வதோ, ஐ நோ தட் எனக்கு தெரியும் என்று சொல்லல ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்படி சொல்வதற்கு எல்லோருமே கூட வரிசையை வந்து சொல்லிவிட முடியும். சில ரெகுலர் கான்ஃபரன்ஸ் கூட்டங்களுக்கு போகிறவர்களுக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியை பெற்றிருந்தாலும் இந்த லுக் எட்டுதான் அவளை நோக்கி பார்க்கும் பொழுது இயேசு அவர்களுடனே இல்லை. இயேசுவை நேசிக்கிற அந்த நேசம்தான் தட் பிரிங்ஸ் காட் டு நோயிங் ஹிம், அவர் அறிகிற அறிவுக்கு நம்மை நெருக்கமாய் கொண்டு வர முடியும். எனவே அதை அந்த யோவான் 14ஆம் அதிகாரம் 23ஆம் அந்த வசனத்திலே இயேசு அவனுக்கு பிரயோஜனமாக, ஒருவன் என்னை அன்பாயிருந்தால் அவனின் வார்த்தையை, என் வசனத்தை அவன் கை கொள்வான். எஸ், ஒருவன் என்னை அன்பாயிருந்தால் என் வார்த்தையை கை கொள்வான் என்று சொல்வதெல்லாம் டூயிங் இஸ் வில், அவருடைய சித்தத்தை செய்வதுதான். சித்தத்தை அறிந்து அதை ஞானமாய் கை கொள்வது. அதுக்கு முந்தின வசனத்திலேயும் அவன் என்னவென்று அவர் சொல்லுவார். 21ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்கிறவன் என்று எழுதியிருக்கிறதே, அங்கே தான் அவன் என்னிடத்தில் அன்பாக இருக்கிறான் என்று 21ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ஆகவே என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு என்று சொல்வதிலே நின்று விட்டவர்கள் அநேகர் இருக்கிறார்கள்.
they think that we are saturated, நிறைவே பெற்றுவிட்டோம், எனக்கு எல்லாம் தெரியும், ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வராவிட்டால் கூட பரவாயில்லை, ஐ நோ எவ்ரிதிங், எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்கிற ஒரு அறிவை வைத்து கொண்டு அநேகர் இருமாப்பு அதை அடைந்து விடுகிறார்கள். ஆனால் அவர் என்ன சொல்கிறார், என் கற்பனையில் பெற்றுக்கொண்டது என்பது சொல்வதிலே மேன்மை ஒன்றுமில்லை. நீங்கள் ஏற்கனவே மலை பிரசங்கத்திலே ஆண்டவர் சொல்வார், ஒருவன் என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அதை கைக்கொள்கிறவன் என்று சொல்லுவார், ஒருவன் என் வசனத்தை கேட்டு அதை கைக்கொள்ளாதவன் என்று சொல்லுவார். அதில் ஒரு மிஸ்ஸிங் பாயிண்ட்டை அங்கே அவர் சொல்லி சுட்டி காட்டுவார். என்ன சுட்டி காட்டுவார், ஒருவன் என்னிடத்தில் வந்து என்று சொல்லுகிற வார்த்தை அங்கே அவனிடத்தில் இருக்காது. அவன் அதை கேட்டான் ஒளியே கைக்கொள்ளவில்லை. கைக்கொள்ளாததற்கு காரணம் என்னவென்று சொன்னால், இட் நாட் கோ டு காட், அவன் தேவனிடத்தில் போகவில்லை என்பதுதான். நானே அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தையே தேவனாக இருந்தது என்று சொல்கிற அந்த ரெவரன்ஸ், இது தேவனுடைய வார்த்தை அல்லவோ என்று அறிந்து அதை பெற்றவுடன் கைக்கொள்ளவில்லை. புத்தக சூழலில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்பதை சொல்வதெல்லாம் அவர்களுக்கு எல்லாம் தெரிவதை போல் தெரிகிறது. தாழ்மையாக அதை என்னை குறித்து எனக்கு அதில் என்னவா எப்படி இருக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும், அல்லது தயவாக இருப்பது என்றால் என்னவென்று தெரியும், அல்லது தெய்வ வயம் என்றால் அதுவும் எனக்கு தெரியும், பாவத்தை விட்டு ஜெயித்து வாழ்வது எல்லாம் என்று எனக்கு தெரியும். ஆனால் அதை பிதாவே தேவனை உங்களுடைய சித்தம் உங்களுடைய விருப்பத்தை செய்ய வருகிறேன் என்று வருகிறானே பாருங்கள், அவன்தான் ஹி லவ் கான், தேவன் நேசிப்பான். அப்படி நேசிக்கிற வாழ்க்கையை நீங்கள் வாழும்பொழுது அந்த ஒளியை ஜனங்கள், வெளியே உள்ள ஜனங்களும் காண்பார்கள். எப்படி காண்பார்கள், அடடே இவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள் என்று பார்க்கிற ஒரு அற்புதம், அவரோடு உருவாடுகின்ற அந்த வாழ்க்கையை, அந்த அந்த தெய்வத்தினுடைய அந்த இணைப்பை, ஐக்கியத்தை நீங்கள் பெறவில்லை என்றால், அன்பை நீங்கள் பெறவில்லை என்று சொன்ன பிரயோஜனம் என்ன? வார்த்தைகளை பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லிவிட்டு கைக்கொள்ளாதவர்கள். ஆனால் இயேசு என்ன சொன்னார், எவர்கள் கைக்கொள்கிறார்களோ, அந்த 21ஆம் வசனத்திலே என்னிடத்தில் அன்பாக இருக்கிறான், என்னிடத்தில் அன்பாக இருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாக இருப்பான், நானும் அவனில் அன்பாக இருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்று அவர் சொன்னார். இது பொதுவான அன்பு இருக்கிறது, அதே அல்ல. தெய்வ அன்பு பொதுவானது என்பது என்று சொல்வதெல்லாம், தேவன் ஒரே பேரான குமாரனை அவர் தந்தரலி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்கிற அந்த காமன் லவ். அந்த காமன் லவ்வை எத்தனை பேர் சாதகமாய் தங்களுக்கு வாழ்க்கையிலே என்ன செய்து கொண்டாலும் அவர்கள் தங்களுடைய காமன் அந்த லவ்வை வைத்துக்கொண்டு கடவுள் அன்பாக இருக்கிறார், கடவுள் அன்பாக இருக்கிறார், இதெல்லாம் கடவுள் கண்டுகொள்ள மாட்டார், கடவுள் அன்புள்ளவர் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் செய்கின்ற ஒரு பகுதியை அதை வைத்து அல்ல. இது அன்பு என்னவென்று சொன்னால், இஃப் யூ ரியலி லவ் மீ, என் அன்பு கூர்ந்தாய் என்று சொன்னால் என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அதை கை கொண்டிருக்க வேண்டும். பெற்றுக்கொண்டேன் என்ற மமதையை வைத்து கொண்டு வாழ்வதா? ஐ நோ த எவ்ரி ஸ்கிரிப்சர் என்று எனக்கு தெரிந்து விட்டால் போதுமா? எனக்கு எல்லாம் தெரியும் என்ற மமதையில் வாழ்வேன் என்று சொன்னால் மற்றவர்களை ஆட்டி படைக்கக்கூடிய மனுஷனாய்த்தான் மாறுவேன். அந்த அவருடைய வேதபாரகன் என்று சொல்வது மனுஷர்களை புரஜாதிகளைப் போல் ஆட்டி படைத்தார்கள். காரணம் என்னவென்றால், மோசையின் ஆசனத்திலிருந்து அவர்கள் சொல்லுவதெல்லாம் கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று தான் அவர்களுக்கு, மற்றவர்களுக்கு அவர்கள் அந்த வசனங்களை எல்லாம் அறிந்து கொண்டு வேதபாரர்களாக இருந்து கொண்டு மற்றவர்களையும் ஆட்டி படைத்தார்கள் அல்லாமல் இவர்கள் தங்களுக்கு என்று கை கொண்டு வாழவில்லை. இயேசுவோ வேதபாரர்களை போல் பேசாமல், நான் கேட்டதை போல் அதிகாரத்தோடு எப்படி பேசினார்? அதிகாரத்தோடு அவர் பேசுவதற்கு ஒரே காரணம், அதே வார்த்தையை தான் அவர் பேசினார். ஆகிலும் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது மாத்திரமல்ல, ஒரு மனுஷன் ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்த்தாலே அவனுடைய இருதயத்தில் ஏற்கனவே விபச்சாரம் செய்தாயிற்று என்று அவர் சொல்லும் பொழுது அவர் சொன்ன அந்த வார்த்தைகளிலே ஜீவன் இருந்தது. அந்த வார்த்தையானது அவர் அதிகாரத்தோடு அவர்களை இப்படி இருப்பாயாக என்று சொல்லாமல், உள்ளத்திலேயே நான் விபச்சாரம் செய்வது என்பதை அவர்கள் அறியார்கள், வெளியுள்ள விபச்சாரம் என்னதென்று அவர்களுக்கு தெரியும். ஆகவே வார்த்தைகளிலே தேவனுடைய விருப்பம் என்ன, தேவனுடைய சித்தம் என்ன என்று கண்டுபிடிக்க வேண்டாமா? அந்த விருப்பத்தை கண்டவன்தான், அடடே எனக்குள் விபச்சாரம் இருக்கிறது, கொலை செய்யாதிருப்பாயாக என்றது வேதபாரகன் அதிகாரம் பண்ணினான். இங்கேயோ அந்த அதிகாரத்தை ஆண்டவர் எடுத்துக்கொள்ளவில்லை. ஒரு சகோதரனை பழிப்பதே மனுஷ கொலைபாதகம் என்று சொல்லும் பொழுது தேர் இஸ் எ லவ் தேர். அங்கே தேவவேத வசனத்தை கை கொண்டவனுடைய ஒரு சிநேகத்தை பார்க்கிறான். அவன் ஒரு மலர்ந்த ஒரு வாழ்க்கையை பார்க்கிறான். அடடே, கோபம் உள்ளத்தில் வருவது கூட கொலைபாதகம் தானே,
இதை செய்பவன் முதலாவது தேவனிடத்தில் ஒப்புரவாயிட்டு வர கடவன். உன் சகோதரரை போய் அதை ஒப்புரவாகி விட்டு பின்பு வந்து எனக்கு காணிக்கையை செலுத்து என்று அவர் சொல்லும் பொழுது, வாட் எ லவ்லி திங். அதை கை கொண்ட மனுஷனுடைய ஒரு வாழ்க்கையை பார்த்தீங்களா? அந்த மலைப்பிரசங்கம் முழுவதுமே இயேசு தன் வாயை திறந்து பேசினார் என்று சொல்வதற்கே 30 ஆண்டு காலம் வாழ்ந்திருந்தார். வாழ்ந்து அவர் மலையின் மேல் ஏறி ஓப்பனீசமாவது வாயை திறந்து என்று சொல்வதெல்லாம் ஜீவ வார்த்தைகள். அதில் ஒன்றும் வெற்று அதிகாரம் ஒன்றும் வைத்திருக்கவில்லை. ஆளுகை செய்வது இல்லை, கல்லறிவது இல்லை. இதில் எழுதியிருக்கிறத பாருங்கள். இந்த பெண்ணை கையும் மையுமாய் பிடித்தோம், வேசித்தனம் செய்தால் கல்லறி என்று இவளை கல்லறிந்து கொள்ள வேண்டும் எழுதியிருக்கிறது. கையில் ரெடியாகி வைத்து கொண்டே இருந்தார்கள் அவர்கள். அவர் மனுஷகுமாரன் ஒருவரையும் ஆக்கணைக்குள்ளாக தீர்க்க வந்தவர் அல்ல. அவர் தன்னை நியாயம் தீர்த்து வாழ்ந்தவர். ஆகவே அவர் புத்தக சொல்லி என்னை குறித்து என்ன எழுதியிருக்கிறது என்பதை போல் அவர் கீழே ஒன்றை தரையிலே அவர் எழுதி வைத்திருந்து பார்த்து கொண்டே இருந்தார். தொடர்ந்து அவர் கேட்ட நிமித்தம் தன்னை நியாயம் தீர்த்த அதே வாழ்க்கையைத்தான் அவர்களுக்கும் அவர் எடுத்து சொன்னார். உங்களுக்குள் பாவம் இல்லையா? உங்களுக்குள் பாவம் இல்லாதவன் இவளிடத்தில் முதல் கல்லை எரிய கடவுள் என்று சொன்னவுடன் சட்டார் என்று வெளிச்சத்தை பெற்றார்கள். புத்தக சூழலிலே அதை வைத்து கொண்டு விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று வைத்து அவர் அதிகாரம் பண்ணினார்கள். தனக்குள் கண்டு தன்னை ஆக்கணைக்குள்ளாக தீர்த்தவன், தேவ சித்தம் செய்தவன், சத்தியத்தை அவன் கை கொண்டவன், அவன் ஒரு நாளும் அந்த ஆக்கணையை அவன் செய்துவிட மாட்டான். உடனே கல்லை வைத்து அவன் எரிந்து விட மாட்டான். தேவனுக்கு பிரியமாய் வாழ்வதென்பது புத்தக சூழலில் என்னை குறித்து என்ன எழுதியிருக்கிறது என்பதை பார்த்து, இதோ உன் சித்தம் செய்ய வருகிறேன், உன்னுடைய விருப்பத்தை செய்ய வருகிறேன் என்று அவரை அன்பு கூர்ந்து இதோ என்று சொல்ல வேண்டும். இதோ என்று சொல்கின்ற வார்த்தை என்னவென்றால், ஐ லவ் யூ லார்ட், உண்மை நேசிக்கிறேன் என்று சொல்வது. பேதுருவை பார்த்து, நீ இவைகளை காட்டி என்னை அதிகமாக அன்புறுகிறாய் என்று சொல்லும் பொழுது, எஸ், ஒரு நிமிடம் கூட, ஒரு வினாடி கூட அவன் தாமதிக்கவில்லை. ஐ லவ் யூ, உண்மை நான் நேசிக்கிறேன், உமக்கு தெரியும் நான் இவைகளை நேசிக்கவில்லை என்பது உமக்கு தெரியும். நான் ஏற்கனவே படகு நிறைய எனக்கு மீனை கொடுத்த பொழுதும் அந்த முதல் நாளிலே என்னை சந்தித்த காலத்திலேயும் படகை எப்படி விட்டு வந்தவன் நான். யூ நோ தேன், உமக்கு தெரியும். ஐ கண்டினியூ தேன், தொடர்ச்சியாக நான் வாழ்கிறேன். இன்றும் நான் இந்த படகில் 184 பெரிய மீன்கள் வந்துவிட்டது என்பதற்காக இதை வைத்து உம்மை நேசத்தை நான் குறைத்து விட மாட்டேன் என்று அவர் சொன்னாரே. அப்படியானால் இஃப் யூ லவ் மீ என்று அவர் சொன்னாரே பாருங்கள். இஃப் யூ லவ் மீ, என்னை நேசிப்பாய் என்றால் டூ திஸ், இதை செய் என்று அவர் சொன்னார். இது செய்வாயாக என்று சொன்னால் தட்ஸ் a beautiful thing. அன்பு கூர்ந்து ஒன்றை கட்டளைகளை கை கொள்வது எத்தனை பாக்கியம். தேவனோ, தேவனுடைய வார்த்தைகளுக்கோ, தேவனுடைய சபைக்கோ ஒன்றை நாம் செய்வதென்பது ஆன் த பேசிஸ் ஆஃப் லவ், அன்பினுடைய அந்த கிரியாயத்தில் இருந்திருக்க வேண்டும். தெசலோனிக்கையிலே அதை அவர் சொல்லுவார், நான் உங்களை மெச்சிக்கொண்டேன், ஏனென்றால் யுவர் லேபர் ஆஃப் லவ் என்று சொல்வார். அன்பின் பிரயாசத்தை நாங்கள் கண்டோம். அதற்கு லேபர் ஆஃப் லவ், அவருடைய பிரயாசம் எல்லாம் அன்பின் நிமித்தம் செய்த பிரயாசங்கள் அல்லாமல் வெறும் பிரயாசங்கள் அல்ல. உங்களுடைய பிரயாசங்கள் எதுவாக இருந்தாலும் இஃப் இட் இஸ் நாட் வித் த லவ் ஆஃப் காட், தெய்வ அன்போடு அதை கலந்து வரவில்லை என்றால், அதைத்தான் அந்த எபிரேயர் 6 அவர் சொல்வார், செத்த கிரிகள் என்று சொல்வார். டெட் வேர்ஸ், நீங்கள் செய்த கிரிகள் அனைத்தும் செத்த கிரிகளாக மாறிவிடும். நாட் டு காட், எஜமானு பயன்படுத்துகின்ற ஒரு பாத்திரம் என்று சொல்லுவதெல்லாம் தன்னைத்தானே தேவனுக்கு முன்பாக நிறுத்தி தன்னை சுத்திகரித்து கொண்டு வாழுகின்ற உன்னுடைய வாழ்க்கை தானே அல்லாமல் மனுஷனுக்காய் அது வாழுகின்றதை போல் அது வாழும் என்று சொன்னால் அது மண்ணும் மரமான பாத்திரம் என்று சொல்லிக்கொள்ளலாம். அதுவும் தேவனுடைய பிள்ளைகள் சொல்லிக்கொண்டு வாழ்கிறார் இருந்தாலும் he won't look at that, அதை பார்ப்பதில்லை. God loves people. யாரை விரும்புவார், யாரை அவர் தனக்கென்று பயன்படுத்த விரும்புவார், பிரசங்கம் பண்ணுவதற்கல்ல. சர்விங் God all the times, எக்காலமும் எந்த நேரத்திலும் அவரை ஆராதிப்பது, பிதாவை எங்கும் தொழுது கொள்கின்ற காலத்தை போல் அவரோடு பொருந்தி வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை என்று இருக்கிறதே, அந்த நறுமணமான வாழ்க்கை. 24 hours per day, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், அதை இன்ட்டு 7 நாள் என்று போட்டு பாருங்கள். 24/7 சர்வீஸ் என்று போட்டிருப்பார்கள். அதுபோல் 24 மணி நேரம் 7 நாட்களும் அதை வாழ்வதென்று சொல்வது இட்ஸ் a beautiful life, அழகுள்ள வாழ்க்கை. a life before God, தேவனுக்கு முன்பாக வாழ்கின்ற அந்த ஒப்பற்ற வாழ்க்கை என்று இருக்கிறதே, that is with love. அன்போடு வாழ்கிறவன் தான் அவன் வாழ்வான். அவன் பிதாவை எங்கும் அவன் தொழுது கொள்வான். ஒரு
கோபம் நிறைந்த ஒரு சூழ்நிலையில் அவன் அகப்பட்டு கொண்டால் he will worship God. எதை நான் ஆராதிப்பேன்? இப்பொழுது கோபத்திற்கு பதில் நான் கோபம் படுவதோ அல்லது ஆத்திரமடைவதோ? நோ, ஐ வில் சர்வ் காட் அலோன். தேவனை மாத்திரமே ஆராதிப்பேன். பணம் என்று ஒன்று வரும் பொழுது, இந்த 1000 ரூபாய்க்காக நான் இப்பொழுது சண்டை போடுவதற்கு என்னை இழுத்து வந்து வைத்து விட்டதே இந்த சூழ்நிலை. நான் எதை ஆராதிப்பேன்? சண்டையவா அல்லது தேவனை அன்பு கூர்ந்து இந்த உலக ஆசையை நான் வெறுத்து விட்டு போவதாம்? நீ பார்த்துக்கொள்ளும் ஆண்டவரே என்று விட்டு போவதாம்? That's a wonderful thing. The Lord rules me என்று சொல்கிறோம், கர்த்தர் ஆளுகை செய்கிறார் என்று சொல்கிறோம். ஏன் லீவ் சம்திங் டு காட்? தேவனுக்கு ஏன் ஒப்பு கொடுத்து வாழ்ந்து விடக்கூடாது? ஏன் ஆத்திரம் அடைந்திருக்க வேண்டும்? லெட் இட் கோ டு காட். அது தேவனிடத்தில் போகட்டும். நாமும் சில காரியங்கள் ஏதாவது செய்யும் பொழுது சில சகோதரர்கள் அதை செய்துவிடலாம், இதை செய்துவிடலாம்னு சொல்லும்போது ஸ்டாப் இட். இதுவரைக்கும் போதும் தான், மீதி யார் பார்த்துக்கொள்வார்? கர்த்தர் பார்த்துக்கொள்வார். ஒய் நாட் யூ லீவ் இட் டு காட்? தேவனுக்கு கொடுக்க முடியவில்லை என்று சொன்னால் யூ டோன்ட் ஹேவ் காட். நீ தேவன் உங்களிடத்தில் இல்லை. இவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள் என்று சொல்கின்ற சாட்சி அவர்களுக்கு இல்லை. கிறிஸ்தவர் என்ற பெயரை வைத்திருந்திருக்கலாம், ஆனால் இயேசுவோடு இருந்தவர்கள் என்ற சாட்சி அவர்களிடத்தில் இல்லையே. இது ஏனென்று சொன்னால் they received word, வார்த்தையை பெற்றார்கள், கை கொள்ளவில்லை. ஆனால் இங்கே நான் வாசிக்கிறதை போல் என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டார்கள். முதலாவது 21ஆம் வசனத்திலே, யோவான் 14:21, அவைகளை அவர்கள் கை கொண்டார்கள். யார் கை கொண்டார்கள்? என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் அவன் கை கொள்வான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என்று சொல்வது உலகத்தை நேசித்த இவர்களை நேசிக்கிறேன் என்பதில் இட்ஸ் பர்சனல், தனிப்பட்டது. புத்தக சொல்லி என்னை குறித்து இருக்கிறது என்று தான் நீங்கள் சொல்ல முடியுமே அல்லாமல் புத்தக சொல்லி எங்களை குறித்து இருக்கின்ற சொல்வதற்கு அல்ல இந்த வேத புத்தகம். இது வேத புத்தகத்தை வாசிக்கிறதெல்லாம் அவனுக்கு எழுதப்பட்டது இவனுக்கு எழுதப்பட்டது என்று சொல்வதற்கு அல்ல. என்னுடைய தியான வேளையில் எனக்கு மகிழ்ச்சியாக இருப்பதெல்லாம் த வேர்ட் இஸ் ஃபார் மீ, எனக்குரியது என்று அள்ளிக்கொள்வதுதான். இந்த வார்த்தையை எனக்கு மதுரமாக இருக்கிறது. இந்த வார்த்தையானது தேனிலும் தெளிதேனிலும் ஒழுகின்ற அந்த சுத்தமான அந்த தேனை போலவும் வெளியேறப்பட்டது. வெறும் 24 கேரட் அல்ல, அல்லது 30 கேரட் உள்ள தங்கம் அல்ல, 100%, 100% பழுதற்ற சொக்க தங்கமாய், பழுதற்ற அந்த சுத்த தங்கமாய் அது எனக்கு இருக்கிறது, வெளியேறப்பட்டது. கொள்ளை பொருளை கண்டதை போல் நம்முடைய வேதத்திலே மகிழ்ந்து இருந்தேன் என்று அவர் சொல்கிறாரே. இதுபோன்ற ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையெல்லாம் எனக்குரியது என்று கண்டவன், தனக்குரியது கண்டு வாழ்ந்தவன் தான் அதை ருசித்திருப்பான். செல்வம் பெற்றவன், அவன் ஏராளமான செல்வத்தை பெற்றிருக்கிறான். அவன் பொக்கிஷசாலி நிறைந்திருக்கிறது. பொக்கிஷத்தை பரலோகத்தில் சேர்த்து வைங்கள் என்று சொன்னாரே, அவருடைய பர்ஸ் எல்லாம் பரலோகத்தில் அக்கௌண்ட்டிலே நிறைய இருக்கிறது. ஆகவே அங்கே அன்போ அல்லது தயவோ அல்லது சாந்தமோ அல்லது பொறுமையோ இச்சையடக்கமோ ஏராளம் அவன் சேர்த்து வைப்பதற்கு காரணம் he loved God. தேவன் நேசித்தான் என்பதுதான், தேவனை அறிந்து வாழ்ந்தான் என்பதுதான். அவர் கற்பனையில் வைத்திருந்தான் என்பதில் பிரயோஜனம் என்றும் இல்லை. பிரசங்கம் செய்வதற்கு நிறைய பேர் இருக்கிறார்கள். எல்லோரும் கற்பனையில் வைத்து எதையாவது பேசிவிட்டு போய்விடுகிறார்களே. வெதர் காட் இஸ் வித் தம், தேவன் அவர்களோடு இருந்தாரா என்று பார்த்தால் அங்கே தேவன் அங்கே இருப்பதில்லை. எஸ், தேவன் அவர்களோடு இருந்தபடினால் ஒரு முடமாய் கிடந்த ஒரு மனுஷனை பார்த்து, பொண்ணும் இல்லையும் என்னிடத்தில் இல்லையப்பா, ஒரு வேளை வேத அறிவு கூட இல்லை என்று வைத்துக்கொள்வேன், ஆனால் we have Jesus, இயேசு எங்களோடு இருக்கிறார். அவர் மரித்து போய்விட்டார் என்று எண்ணிவிடாதே, உயிர் தெழுந்து எங்களோடு இருக்கிறார், அது நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்று கூறி அந்த இயேசுவின் நாமத்தினாலே உயிர் வர செய்தார்களே பாருங்கள். அவனை எழும்பி அவனுடைய கரலான அந்த கால்களில் அவன் பலனடைந்து அவன் குதித்து தேவனை துதித்து அவன் மகிழ்ந்து ஓடி ஆடி அவன் பாடி அவன் ஆலயத்திற்கு அவனை கூப்பிட்டு கொண்டு போய்விட்டார்கள். உடமான ஒரு மனுஷனை, வெளியே கிடக்கிற ஒரு மனிதனை அழைத்து ஆலயத்திற்கு கூட்டு வருகின்றது கூட அநேகருக்கு தெரிவதில்லை. அவர்களை ஆலயத்தில் அழைத்து வர வேண்டும் என்ற விருப்பம் கூட அநேகருக்கு இருப்பதில்லை. சொந்த குடும்பத்தை அழைத்து வராதவர்கள் இருக்கும்பொழுது நம்ம என்ன செய்ய முடியும்? ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி என்னுடைய ஏன் பிள்ளைகள் வரவில்லை என்றால், நாளைக்கு பரீட்சை, எங்கப்பா நாளைக்கு பரீட்சை முக்கியம், அந்த பரீட்சை எழுதக்கூடிய ஞானம் முக்கியம் இல்லையோ, அந்த பரீட்சை எழுதக்கூடிய அறிவு முக்கியம் இல்லையோ, அதை யார் தர முடியும்? தி ஃபியர் ஆஃப் காட், தெய்வபயம் கொண்டவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் தரையான் என்று எழுதியிருக்கிறதே. நான் வாசித்த அந்த வசனத்தை போல் அவர்களுக்கு பரிசுத்தம் வரும் பொழுது அவர்களுக்கு ஞாபகத்தை தரையான் என்று எழுதியிருக்கிறதே, தி ரிமெம்பரன்ஸ் என்று எழுதியிருக்கிறதே. தமிழ் எப்படி வாசிப்போம்? அவர் வரும்பொழுது என்ன செய்வார்? அவர் சகலத்தை ஞாபகத்திற்கு கொண்டு வருவார். அதெல்லாம் யார் தருவார்? நீங்கள் ஆலயத்தை வருகின்ற ஒரு 3 மணி நேரத்தை விட்டு கடை என்று படித்து விட்டால்
நீங்கள் போய் வாசலில் போகும்பொழுது எல்லாம் மறந்து போய்விட்டது என்று வைத்துக் கொள்ள என்ன பிரயோஜனம்? கர்த்தரை முதல் பங்காய் கனமண்ணி வாழ்கிறவன் எவனோ அவன் ஆஸ்வதிக்கப்பட்டவன். இப்போ எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்ற பகுதியை மறந்துவிட்டு தேவனுக்கு முதலிடத்தை குறைத்து கொள்வதா? இட்ஸ் அ வெரி பேட் திங். என் வாழ்க்கையிலே நரகம் என்று ஒன்று இருக்கும் என்றால், என்றைக்கு நான் தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிறதை விட்டேனோ அன்று எனக்கு நரகம். நான் சும்மா ஒன்று சொல்லவில்லை. ஐ ஸ்டாண்ட் பிஃபோர் காட், தேவன் முன்பாக நிற்கிறேன். நான் வெறும் புல்பிட்டு என்று பிரசங்கமடி என்று நான் எண்ணிக்கொள்ளவில்லை. நான் ஒரு பொருட்டாய் எண்ணிக்கொண்டு நான் நின்று அதை நான் சொல்லவில்லை. த ஃபர்ஸ்ட் பிளேஸ் டு காட், தேவனுக்கு கொடுக்கின்ற அந்த முதலாவது இடம் போய்விட்டது என்றால், ஃபார் மீ இட் இஸ் ஹெல், நரகம். முதலாவது தேவனாய கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் என்று சொல்லுகிறதில்லை. 99% இருந்தாலுமே கூட ஐ ஃபீல் லைக் எ ஹெல் தேர். அது நரகத்தை போல் உணர்கிறேன். ஐ டெல் த ட்ரூத், நான் உண்மை பேசினேன் என்று என் ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் மனுஷனை இவன் பார்த்தானே, தேவராஜ்யத்திற்கு இவன் உகந்தவனில்லை என்று சொல்வதற்கு என்ன காரணம் என்று தெரியுமா? அன்பு கொடுத்த அவனை நல்ல கிறிஸ்தவனை போல் தோன்றினான். ஒன்றில் நீ குறைபடுகிறாய் என்று ஒன்றை சொன்னாரே பாருங்கள். ஒன்றில் ஒன்று தான், 99% சரிதானப்பா, ஒன்று என்று அந்த சொன்னாரே. அப்படி உங்கள் வாழ்க்கையிலே வைத்துக்கொண்டு வாழ்வது தான் தீமையானது. அந்த ஒன்ற வாழ்க்கை தான் தேவனுக்கு முதலிடம் தரவில்லை என்று அர்த்தம். முழு இருதயம் என்று சொல்வதற்கு பல 99% என்று சொல்கிறது. முழு ஆன்மா முழு பலன் தருவேன். கொஞ்சம் ஏதாவது உதவி செய்யலாம், கொஞ்சம் பலனை வைத்து ஆண்டவர் ஓடியாடி செய்த போல் செய்து கொள்ளலாம். நாட் 100%, 100% அல்ல, 99% என்று இருந்தால் கூட, மை காட் என்கொயர்ஸ் மீ, என் தேவன் என்னை விசாரிக்கிறார். ஒய் யூ தேட், ஒன்றில் நீ குறைபட்டாய். அந்த ஒன்றில் என்ன ஆனது? ஏன் உன்னுடைய அன்பில் கொஞ்சம் குறைபடுகிறாயோ? அன்பிலே நீ கொஞ்சம் தாழ்ச்சி அடைந்து விட்டாயோ? உன் அன்பு வெதுவெதுப்பாய் கொஞ்சம் மாற தொடங்கி விட்டதோ? குளிந்து போவாயாப்பா, இப்படியே போனால் சீக்கிரத்தில் கொழுந்து போய்விடுவாய், கவனம் என்று சொல்கின்ற ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அனல் கொண்டு அந்த பற்றி எரிகின்ற தகதகது என்று எரிகின்ற அனல் கொண்டு ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ வேண்டாமா? எது அந்த அனல் கொண்ட வாழ்க்கை? லவ் காட் சுப்ரீம்லி, தேவனை நேசிக்கிற வாழ்க்கை. ஆகவே தேவனை நான் நேசிக்கிறேன் என்று சொல்வதெல்லாம் இட்ஸ் நாட் அ காமன் லவ். தேவன் உலகத்தை நேசித்தாரே அந்த அன்பு அல்ல, பர்சனல் எனக்குரியது. டு யூ ஹேவ் தட் பர்சனல் லவ் ஆஃப் காட்? தெய்வத்தினுடைய தனிப்பட்ட அந்த அன்பை நீங்கள் வைத்து வாழுகிறீர்களா? அதைத்தான் அவர் சொல்லுவார். இயேசு அவனை பிரயோஜனமாக அவன் கேட்குறான் 22ஆம் வசனத்திலே, ஆண்டவரே நீ உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தாமல் என்று சொல்வதல்ல, உலகத்துக்கு ஏற்கனவே வெளிப்படுத்தி இருக்கிறார். தேவன் தன் ஒரே பிரானுக்கு குமாரனை தந்தல்லி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தட் இஸ் ரைட். பட் த பர்சனல் பகுதியை அவர் சொல்கிறார். வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உண்மை வெளிப்படுத்துகிற காரணம் என்ன ஆண்டவரே? எங்களுக்கு மட்டும் நீ வெளிப்படுத்துகிறீர் அல்லவோ, அது காரணம் என்ன? இயேசு அவனுக்கு பிரயோஜனமாக ஒருவன் என்று தனிப்பட்டு பேசினார். ஒரு கூட்டத்தை அல்ல, நேரடியாக பேசினார். எவ்ரிடே காட் ஸ்பீக்ஸ் டு மீ, தேவன் பேசுகிறார். ஒருவன் என்று நானும் அவரும் இருக்கிற இடம்தான் பேசுகிறார். அல்லாமல் எதையோ வைத்து பேசினதே இல்லை, ஒரு நாளும் பேசினதில்லை. கல்வாரி ஒரு காலம் ஒளிந்து போகாத கல்வாரி அன்பு என்று இருக்கிற அந்த புத்தகத்தை நாம் ஏமி கார்மைக்கல் புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறோம். இட்ஸ் எ பியூட்டிஃபுல் புக். அற்புதமான புத்தகத்தை வாசித்து பாருங்கள். ஒருவன் என்னை அன்பாக இருந்தால் பிறனிடத்தில் அன்பாக இருக்க கடவுள் என்ற பகுதியை எப்படியெல்லாம் அவர் வைத்து அந்த சுற்றியுள்ள மக்கள் என்னதான் தவறு செய்தால் தவறாய் செய்கிற மக்களாய் சுற்றி வரும் பொழுது தன்னை மாத்திரம் கண்டார்கள். அந்த மக்களை விட்டு கர்த்தர் இவர்களைத்தான் பிடித்து கொண்டார். அந்த அம்மையார் சொல்வார்கள், அடடே இவ்வளோ துரோகம் அவர்கள் செய்து போய்விட்டார்களே என்று மனம் கலங்கின பொழுது என் ஆண்டவர் என்னிடம் சொன்னார், நான் துரோகிகளை நேசித்ததில்லையோ, ஏன் உள்ளம் உனக்கு கலங்குகிறது என்று அவர் என்னிடத்திலே கேட்டார். அவர் நன்றி இல்லாமல் வாழ்கிறார்களே என்று அவர் உள்ளத்தில் அவ்வளோ ஒரு ஆத்திரம், எப்படி செய்கிறார்களே என்று வந்த பொழுது, ஏன் நான் நன்றி இல்லாமல் வாழ்ந்த ஜனங்களோடு நான் இருந்ததில்லையா? என்னுடைய சொந்த சீசர்களை இவன் எப்பொழுது சாவான் என்று எண்ணிக்கொண்டு இவர் செத்த பிறகு யார் முதலாக வருவான் என்று பேசினார்களே, அதனால் நான் கூட தான் கேட்டேன், உன்னை போல இப்படி ஆத்திரம் அடைவது சரிதானா? கிறிஸ்துவனுடைய ஜீவன் உனக்கு வேண்டாமா? சூழ்நிலைகள் எவ்வளவு இருந்தாலும் God speaks to me, என்னோட அவர் பேசுகிறார். Isn't it wonderful? ஒளிந்து போகாது
கல்வாரி அன்பு என்று சொல்வதெல்லாம் அதுதான். கல்வாரி அன்பினுடைய அந்த சிநேகத்திலே ஹீ சஃபர்ட் ஃபார் அதர்ஸ், மற்றவர்களுக்காக அவர் பாடுபட்டார். அந்த உச்சகட்டமான அந்த அன்பு என்பதுதான் ஒரு காலம் ஒளிந்து போகாத அன்பு. அவர் அன்பை எல்லோரையும் அன்பு கூர்ந்தாரா? எஸ். உலகத்தை அன்பு கூர்ந்தாரா? எஸ். அவர் தனிப்பட்ட விதத்தில் சீசலை வைத்து அன்பு கூர்ந்தாரா? எஸ். அவர் சமுதாயத்தில் வாழ்ந்து துரோகம் செய்த சமுதாயத்தில் அவர் வாழ்ந்து அன்பு கூர்ந்தாரா? எஸ். உச்சியிலே ஏறிவிட்டார். கொல்கதா வரைக்கும் ஏறி ஒளிந்து போகாத அன்பை நிரூபித்து காட்டினார். முடிவறிந்தும் நிலைந்திருக்கிறவன் என்று சொல்லுவதெல்லாம் சிலுவையின் பாதை காணாத ஒரு மனுஷன் ஒரு காலம் அன்பன் கடைசி வரைக்கும் அன்பு கூர்ந்துவிட ஒரு காலம் முடியாது. கல்வாரி அன்பு என்று சொல்வதெல்லாம் த கிராஸ் லைஃப், சிலுவையினுடைய பங்கை பெற்றவன் தான். ஹி லவ் அட் த ஏண்டு, கடைசி அந்த கொல்கதா மேடு வரைக்கும் அன்பு கூறுவான். அப்பொழுதுதான் அவர் சொல்வார், எல்லாம் முடிந்தது என்று சொல்வார். பிதாவே, நான் எனக்கு தந்தவர்களை முடிவடைந்தும் அன்பு கூர்ந்தேன் என்று சொல்லுகின்ற பாக்கியம் ஒன்று இருக்கிறது. அதைத்தான் அந்த ஒளிந்து போகாத கல்வாரி அன்பு. படித்து பாருங்கள். என் உள்ளத்தை அசைத்த சுமார் 35 வருடங்களுக்கு முன்பு என்னை அசைத்த என்னுடைய அந்த புத்தகங்கள், அந்த அம்மையாருடைய பட் என்ற ஆங்கிலத்தில் உள்ள அந்த புத்தகம், இட் ப்ரோக் மை ஹார்ட். என் உள்ளத்தை உடைத்து சீர்படுத்தின அந்த மேடங்குவியான் புத்தகத்தைப் போலவே இந்த அம்மையரும் வந்தது. நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறேன், ரெண்டுமே பப்ளிஷ் பண்ணியிருக்கிறோம். அந்த மேடங்குவியானுடைய ஜெப வாழ்க்கையை பப்ளிஷ் பண்ணியிருக்கிறோம். அவருடைய சரித்திரத்தை டிரான்ஸ்லேட் பண்ணி வைத்திருக்கிறோம். 400 பக்கங்களுக்கு மேல் வருகிறது. அதையும் நாம் சீக்கிரம் அதை பப்ளிஷ் பண்ணத்தான் விரும்புகிறோம். ஏமி கார்மைக்கேல் அம்மையாரும் அதை பப்ளிஷ் பண்ணியிருக்கிறோம். ஒளிந்து போகாத அன்பு என்று வருவதெல்லாம் இந்த லவ் ஆஃப் காட், தேவனிடத்தில் அன்பை கொண்டவன் தான். என் அன்பாக இருந்தால் டூ திஸ், இதை கைக்குள் என்று அவர் சொல்கிறாரே. நீ என் அன்பாக இருந்தால் உன் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி நான் உனக்கு சொல்கிறேன். லவ் ஒன் another, ஒரு நேசிங்கள் என்று அவர் சொல்கிறாரே. அந்த அற்புதமான அந்த பகுதியைத்தான் இங்கே அவர் சொல்கிறார். ஒருவன் என்னின் அன்பாக இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான். அவன் என் பிதா அன்பாக இருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடையே வாசமாக இருப்போம். நாங்கள் வந்து சேர்ந்து வந்து இன்னொரு நாங்கள் என்று சொல்லி யாரோ ஒருவருக்கு அல்ல, அவனிடத்திலே வந்து வாசமாக இருப்போம். ஹல்லேலூயா. பிரிங்கிங் காட், தேவனை பிதாவை அழைத்து கொண்டு வந்து நம்மோடு கூட வாசம் செய்கிறாரே. அவர் விரும்புகிற ஒரு பகுதி என்னவென்று சொன்னார், நான் வாசமாக இருக்கும்படி எனக்கு ஒரு வாசஸ்தலத்தை கட்டு என்று சொன்னார். நான் மனுஷர் மத்தியிலே நான் வாசமாக இருக்க வேண்டும் என்ற அந்த விருப்பம் இருக்கிறதே, அதை பூர்த்தி செய்கிறவர்கள் கொஞ்சம் சீசர்கள் தான். ஆர் யூ ஆல் டிசைபிள்ஸ் லைக் தான்? அப்படித்தான் சீசலாக இருக்கிறீங்களா? சும்மா பாடி என்ன பிரயோஜனம்? இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. பாடுங்கள். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவாலயமும் அவரே, ஜீவ ஒளியும் அவரே, தேவனாம் அவர்தன் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. நானும் என் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். ஆகவே என்னில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொண்டு வாழ்கின்ற எவனோ பிதாவும் நான் அழைத்து வருவேன். நீ என்னை அன்பாக இருக்கிறபடினால் நானும் என் பிதாவும் சேர்ந்து வந்து அவனிடத்திலே வந்து வாசமாக இருப்போம். உலகத்தை அன்பு கூர்ந்து தன் ஜீவனை கொடுத்த காமன் லவ் அல்ல, பொதுவான அன்பு அல்ல. அதை வைத்து ஏமாந்து போகாதீர்கள். தேவன் அன்பாக இருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டே பாவம் செய்து கொண்டிருக்கிறீர்களே. தேவனுக்கு முதலிடம் கொடுக்காத வாழ்கிறீர்களே. தன் உயிரையே கொடுத்து ரட்சித்தார் என்று சொல்லிவிட்டு அவருடைய ஜீவனை அற்பமாக எண்ணிக்கொண்டு வாழ்கின்ற வாழ்க்கை இருக்கிறது. அது அல்ல, நாட் த காமன் லவ். பொதுவான அன்பை வைத்து ஏமாறாதீர்கள். தேவன் அன்பாக இருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டே அவருடைய அன்பை காலில் மிதித்து கொண்டு அந்த கிருபையினுடைய வசனங்களை காலில் வைத்து அந்த அன்பினுடைய ரத்தத்தை காலில் மிதித்து கொண்டு புறக்கணித்து கொண்டு வாழ்கிறார்கள். அது அல்ல. அப்படி செய்து கொண்டு இருப்பவர்களை குறித்து ஆண்டு வேதனைப்படுவார். திரும்பி வந்தால் ஏற்றுக்கொள்வார். பட் யாருக்கு தன்னை வெளிப்படுத்துவார்? அவர் வெளிப்படுத்துவதெல்லாம் என் வசனங்களை கை கொண்டு என்னை அன்பு கூர்ந்து என் கை கொண்டு வாழ்கிறவன் எவனோ அவனிடத்தில் நானும் வருவேன். ஐ வில் பிரிங் மை ஃபாதர். நானும் பிதா ஒன்றாகவே இருக்கிறோம். ஆகவே நான் மட்டும் வருவேன் என்று எண்ணிவிடாதே. ஐ வில் பிரிங் மை ஃபாதர் அண்ட் டுவெல் வித் யூ. உன்னோடு கூட வாசமாக இருக்கிறேன் என்று சொல்கிற ஒரு அற்புதம் இருக்கிறதே. அது போன்ற வாழ்க்கை வாழ்வதற்கு பெயர்தான் நோயிங் காட், தேவனை அறிந்தவன். ஒன்றான மெய் தேவனாய் உம்மையும் நீ அனுப்பினவராக இயேசு கிறிஸ்துவையும் அறியதல்லவோ நித்திய ஜீவன். எது நித்திய ஜீவன்?
பாவியாய் எனக்கு இயேசு மரித்தார், நான் கெட்டு போகாமல் அவர் நித்திய ஜீவன் எனக்கு தந்தார் என்று சொல்கிற காமன் நித்திய ஜீவனை குறித்து நீங்கள் மறுபடியும் பிறந்தீர்களே, மறுபிறப்பு அடைந்தீர்களே, அதை மாத்திரம் வைத்துக்கொண்டு ஏமாந்து போவதாம். டோன்ட் யூ வாண்ட் தட் லைஃப் ஆஃப் காட்? தெய்வத்தினுடைய அந்த ஜீவனே உங்களுக்கு பங்காய் வர வேண்டாமா? ஆகவே நாங்கள் அவனிடத்திலே வாசம் பண்ணுவோம் என்று அவர் சொன்னார். என் அன்பாயிராதவன் என்று அதற்கு பதிலாக இன்னொன்றையும் அவர் சொன்னார். என் அன்பாயிராதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான். நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதாக இருக்கிறது என்று அவர் கூறினார். ஹல்லேலூயா! அவன் கை கொள்ள மாட்டான். வசனம் தெரியுமா? அவனுக்கு வசனம் தெரியும். வசனங்களை கேட்டான், வசனங்களை பெற்றுக்கொண்டான், கை கொள்ள மாட்டான். ஏனென்றால் மிஸ்ஸிங் பாயிண்ட் என்னவென்றால் இந்த வில்லிங்னஸ், பிதாவுடைய சித்தம், விருப்பம் செய்வதற்கு இதோ வருகிறேன் என்று சொல்கின்றேன். அன்பை, தெய்வ அன்பு அவனுக்கு இருப்பதில்லை. எல்லாம் பேசுவான். அன்பை பிரதானம் பாட சொன்ன யார் தான் படிக்க மாட்டார்கள்? உங்களுக்கும் அன்பை பிரதானம் பாட்டு தெரிவதில்லையா? அன்பே பிரதானம் சகோதர, அன்பே பிரதான், எல்லாம் பியூட்டிஃபுல் சாங் எல்லாம் படிக்கத்தானே செய்கிறார்கள். பட் நெவர் கம் டு தம் அந்த வார்த்தை அம்சமாய் என்று சொல்கிறது. அந்த தெய்வத்தினுடைய அன்பு நம்முடைய ரத்தத்தோடு கலந்து வரும் பொழுது இது இனிமை அல்லவா? இட்ஸ் a பியூட்டிஃபுல் லைஃப். ஒரு பிளட்டு பற்றி கூறுவார்கள். அந்த பிளட் என்னவென்று சொன்னால் எல்லோருக்கும் கொடுக்கலாம். எந்த குரூப்பாக இருந்தாலும் அவனுக்கு கொடுக்கலாம். எந்த மனுஷன் அவன் சிக்காயிருந்து அவனுடைய பிளட் டெஸ்ட் பண்ண வேண்டி பார்ப்பதில்லை. அந்த பிளட் என்னவென்று கேட்டால் இந்த நம்பர் என்று சொன்னவுடன் எல்லோருக்கும் கொடுக்கலாம். ஆனால் B+ என்றால் B+க்கு தான் கொடுக்க முடியும். O+ என்றால் O+ தான் கொடுக்க முடியும். அந்தந்த குரூப்புக்கு கொடுக்க முடியும். ஆனால் இயேசுவின் அன்பு He gives to all, எல்லோருக்கும் தந்தாரே பாருங்கள். அதுபோன்று உங்களுடைய ரத்தம், உங்களுடைய ஜீவன் ரத்தத்தில் இருக்கிறதே எல்லோருக்கும் கொடுக்க முடிகிறதா? எல்லோரையும் ஆக்கணிக்குள்ளாக தீர்க்காமல், ஒருவரையும் ஆக்கணிக்குள்ளாக தீர்க்காமல் 1000 அவன் செய்தாலும் கல்வாரி சிநேகத்தை வைத்து நேசிக்கிற ஒரு நேசம் என்று இருக்கிறதே, அதையெல்லாம் தெய்வ அன்பை பெற்றவன் தான் வைத்திருப்பான். அவரோடு இயேசு இருந்தார் என்ற வாழ்க்கையை பெற்றவர்கள் தான் வைத்திருப்பார்கள். தெய்வ அன்பை இழப்பதற்குரிய எத்தனையோ காரியங்கள் இருந்தாலும் நீங்கள் ஆண்டவர் சொன்னதெல்லாம் த லவ் ஆஃப் த வேர்ல்டு, உலகத்தை நேசிக்கிற ஒரு நேசம் என்று இருக்கிறதே, அந்த உலக நேசம் வந்துவிட்டது என்றால் த லவ் ஆஃப் காட் வில் டிஸப்பியர், தெய்வ அன்பு அவர்களை விட்டு போய்விடும் என்று கீழே அதே பகுதியில் அவர் எச்சரித்து அவர் எழுதினார். அவர் சொன்னார், நான் 30ஆம் வசனத்திலே, அதை யோவான் 14:30, நான் உங்களிடத்திலே அதிகமாய் பேசுவதில்லை, இது உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை, நான் பிதாவில் அன்பாயிருக்கிறேன் என்றும் பிதா எனக்கு கட்டளையிட்டபடியே செய்கிறேன் என்றும் உலகம் அறியும்படிக்கு இப்படி நடக்கும், எழுந்திருங்கள், let us go from here, இடம் விட்டு போவோம் என்று அவர் சொல்கிறார். ஹல்லேலூயா! எழுந்திருங்கள், இவ்விடம் விட்டு போவோம் என்று சொல்கிற அந்த பாக்கியம் வேண்டாமா? எல்லோரையும் பார்த்து ஆண்டவர் வந்து விட்டார் என்றால் கமான் எழுந்திருங்கள், let us go to him, அவரிடத்தில் போவோம் என்று சொல்கிற அன்போடு அழைத்து கொண்டு போகிறாரே பாருங்கள், அது வேண்டாமா? அது போன்ற ஒரு வாழ்க்கையை தான் என்னவென்று அவர் சொல்கிறார், நான் பிதாவில் அன்பாக இருக்கிறேன் என்று, பிதா எனக்கு கட்டளையிட்டபடி அந்த அன்பின்படி செய்கிறேன் என்று உலகம் அறியும்படி. ஹல்லேலூயா! நீங்கள் சொல்லி கொண்டது அல்ல, உலகம் அறிந்திருக்க வேண்டும், இவன் என்னை நேசிப்பதே இல்லை, இவன் என்னை அன்பு கூறுவன் அல்ல. அங்கே அதுக்கு முந்தின வசனத்திலே அவர் சொல்லுவார், அவர் என்ன சொல்லுவார், இதோ இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான். 30ஆம் வசனத்திலே, இந்த உலகத்தின் அதிபதி இதோ வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா! லோக சிநேகம் ஒன்று கூட இல்லை. பியூட்டிஃபுல் திங். நீங்கள் யாராக இருந்தாலும் என்ன, பிரசங்கிக்கிறவனாக இருந்தாலும், சாதாரண சகோதரனாக இருந்தாலும், கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நீங்கள் வாழ்ந்து பல வருடங்கள் ஆகியிருந்த சகோதரனாக இருந்தால் என்ன, லோகம் ஒன்று இருந்தால் கூட இந்த வார்த்தையை சொல்ல இயலாதே. தெய்வ அன்பை என்னவென்று அவர் அந்த 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்வார், உலகத்தை நேசிக்கிற இடத்தில் தெய்வ அன்பு என்ன வாசிக்கிறோம் அங்கே, உலகத்தை 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள், ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. என்னை அன்பு கூர்ந்தவன் என்று சொல்லும் பொழுது ஏன் அந்த அன்பை இழந்தீர் என்ற இடத்தை பார்த்தீர்களாம்.
ஏதோ ஒரு உலகம் உங்களை ஒட்டியிருக்கிறது என்பது உங்களுக்கு தான் தெரியும். வாட் இஸ் தட் வேர்ல்டு, அந்த உலகம் என்ன என்பது எனக்கு தெரிந்திருக்க வேண்டும். எவ்ரிடே ஐ ஸ்டாண்ட் பிஃபோர் காட், அதற்காகவே போய் நிற்கிறேன். இஸ் தெர் எனிதிங் பிட்வீன் யூ அண்ட் மீ? ஒரு பாட்டு படிக்கிறோம் பாருங்களேன், உம்மை போல் யாருண்டு என்ற அந்த பாடலை. உமக்கும் எனக்கும் இடையில் எதுவும் என்றுமே வராமல் காத்திடும், உமக்கும் எனக்கும் இடையில் எதுவும் என்றுமே வராமல் காத்திடும், உம்மை போல் யாருண்டு. எல்லாருமே பாடுகிறோமே, பாடல் அர்த்தத்தை தான் புரிந்துதான் பாடினீர்களா? இந்த பாடல் நான் என்னுடைய திருமணத்திற்கு முன்பு, என்னுடைய வாலிப நாட்களிலே, கல்லூரி நாட்களிலே அவ்வளவு கண்ணீர் மல்க பாடி பாடி பரவசம் கொண்டு பாடிய பல்லாண்டுகள். அந்த நாட்களெல்லாம் பாடல் புத்தகம் என்று சொல்வதெல்லாம் 60 சாங்கு 30 பாட்டு இப்படி தானே இருக்குமே. இல்லாமல் இப்பொழுது இருக்கிறதை போல் நிறைய பாட்டுகள் அங்கே இருப்பதில்லை. இந்த வசனங்களெல்லாம் பாடலெல்லாம் அப்படி பாடி நாங்கள் மகிழ்வோம். உங்களுக்கும் அவருக்கும் இடையில் உலகம் வந்து விட்டதே பாருங்களேன். உலகத்தில் அன்பு கூறாதீர்கள். உலகத்தில் அன்பு கூறின இடத்திலே பிதாவின் அன்பு இல்லை என்று அவர் சொல்லி வைத்து விட்டார். ஆகவே அவர் என்ன சொன்னார்? இந்த உலகத்தை நடத்தி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. ஏனென்று சொன்னார், இதெல்லாம் காட், ஐ லவ் ஹிம், அவருடைய சித்தத்தை செய்கிற விருப்பம் கொண்டவன் நான், இதோ வருகிறேன் என்று சொல்லி என் வாழ்க்கை இதுவரைக்கும் அவருடைய சித்தத்தை இன்று நாள் நான் செய்து வருகிறேன். எவ்ரி டே, ஒவ்வொரு நாளும் செய்கிறேன். ஒருவன் தன்னைத்தானே வெறுத்து என்று சொல்லும் பொழுது என் விருப்பம் நான் அல்ல, உங்களுடைய விருப்பம் என்று சொல்வதெல்லாம் தன்னைத்தானே வெறுத்து அணுதினமும் ஐ டூ தட். என் சிலுவை எடுத்து என்னை மறுத்து உலகத்தை நான் புறம்பாக்கி சும்மா பாடலை படிப்பது சரிதானா? உலகம் என் பின்னே சிலுவை என் முன், உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே, பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான். என்ன வடிவாய் என் அழகாய் படிக்கிறீர்களே பாருங்கள். அப்படி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா? உலகம் பின்னால் தான் இருக்கிறதா? சம்திங் பிட்வீன் யூ அண்ட் காட், உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவில் ஒன்று நின்று கொண்டிருக்கிறது. அது என்ன கண்டீர்களா? ஒரு மனுஷன் தேவனுடைய சமூகத்திற்கு போகாத பட்சத்தில் he cannot see then. பகையாய் நிற்கக்கூடிய நடுச்சவர் என்று இயேசு கண்டார். தேவனுக்கும் எனக்கும் ஒரு பகை ஒன்று இருக்கிறது என்றால் அது நடுச்சவரை அதை காண்பார். யார் அந்த பகையை காண்பான்? when you go to God, தேவனிடத்தில் போகும் பொழுதுதான் he will see then, அதை காண்பான். அதை கண்டு உமக்கும் எனக்கும் ஒரு பகை, ஒரு நடுச்சவர் வந்துவிட்டதே ஆண்டவரே என்று அதை தகர்த்து அவன் எறிவான். தன் சொந்த மாம்சத்தில் அதை ஆக்கணிக்குள்ளாக அவன் தீர்ப்பான். லோக அன்பை புறம்பாக்குவான். லோகத்து நிமித்தம் கவலைப்பட்டாலும் அந்த லோக அன்பு தான், லோகத்து நிமித்தம் கூத்தாடினாலும் அது லோக அன்பு தான். லோக அன்பிலே நீங்கள் பண ஆசையும் உலகத்தினுடைய அந்த வெறியையும் கொண்டு வாழ்வது என்று அந்த லூக்கால் அதை அவர் சொல்லுவார். அந்த லோக அன்பிலே லௌகீக கவலை என்று சொல்லுவார். அதுவும் லோகத்தின் அன்பு தான். லோகத்தின் நிமித்தமும் கண்ணீர் வெடிக்கிறான், லோகத்தின் நிமித்தம் கண்ணீர் வெடிக்கிறான். தன் சுயம் பாதிக்கப்பட்டபடியால் அப்படியே கொதித்து போகிறான். உங்களுடைய சுயம் அந்த லோகத்தோடு ஒட்டியிருப்பதை பார்க்க முடியவில்லையா? அற்ப ஒரு காரியத்தை நிமித்தம் அப்படி ஒரு கொதிப்பு உண்டாகிவிட்டதே. நீங்கள் லோகத்தை உள்ளே வைத்திருக்கிறீர்கள், உங்களுக்குள் இருக்கிறது. இயேசுவை போல் வருகிறான், அவனுக்குரிய காரியம் ஒன்றும் எனக்கு இல்லை. ஐ லவ் த ஃபாதர், பிதாவை மாத்திரமே நான் நேசிக்கிறவன் என்று உங்களால் சொல்ல முடியவில்லை. ஆகவே இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொல்ல வேண்டும். நான் எவ்வளோ பெட்டர், பரவாயில்ல, நான் எவ்வளோ காரியங்களை வைத்திருக்கேன் தெரியுமா, நகை கூட நான் போடுவதில்லை என்று சொல்லிக்கொள்ளுங்களேன். யார் அதை கேட்டது? உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற உள்ள வாழ்க்கையை பார்த்தீர்களா? லோகத்தை எங்கே வைத்து நான் கணக்கு போடுவது? வெளியுள்ள ட்ரெஸ்ஸை வைத்து நீங்கள் நகை ஆபரணங்களை வைத்து கணக்கு போட்டுக் கொள்வதா? ஒரு பக்தியில் ஒரு ஸ்திரீ என்று இருந்தால் தேவனுக்கு பிரியமான ஆபரணம் என்று சொல்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியை வைத்து கொண்டு அவளாக எடுப்பது தானே ஒரு நகையை போடுவது. அல்லாமல் ஏதோ குடும்ப பாரம்பரியத்தை நிமித்தம் நகையை எடுத்து விட்டால் சரியாய் போய்விடுமா? அவருடைய உள்ளத்தில் உலகம் இருப்பது இல்லையா? ஆகவே இவர்கள் உலகத்தை அவர்கள் வைத்தபடினாலே பிதாவின் அன்பு அவர்களுக்கு இல்லை. பிதாவில் அன்பாயிருக்கிறேன், நான் பிதாவில் அன்பாயிருக்கிறேன் என்றும் தன்னை அவர் சொல்கிறார். நான் பிதாவிடத்தில் அன்பாயிருக்கிறேன் என்றும் எனக்கு கட்டளையிட்டபடியே நான் அப்படியே மனப்பூர்வமாய் செய்கிறேன் என்றும் உலகம் அறியும்படிக்கு, இந்த உலகம் அறிந்து கொள்ளும், லோகம் அறிந்து கொள்ளும். நீங்கள் சொல்லிக்கொள்ளலாம் உலகமேன் பின்னே, உலகமேன் பின்னே என்று சொல்லக்கூடும். பட் த வேர்ல்டு கம்ஸ். என்ன உலகம்? நீங்கள் வாசித்தீர்களே 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உலகத்தின் பூரியினிடத்திலே பிதாவின் அன்பு இல்லை. அந்த உலகம்
வர வேண்டும். அது சொல்லிவிடும், டேய் என்ன அன்பு அன்பு என்று பேசி கொண்டிருக்கிறாய், என்னை அன்பு கூர்ந்து கொண்டு பிதாவின் அன்பை வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி கொண்டிருக்கிறாயா? முடியவே முடியாதென்று அந்த உலகம் மறுத்துவிடும். எது அறிந்திருக்க வேண்டும்? தெய்வ அன்பு உங்களிடத்தில் இருப்பதை எது அறிய வேண்டும்? உலகம் அறிய வேண்டும். பாவமே பயந்திருக்க வேண்டும். பாவத்தை நீ விரட்டி விரட்டி அடிக்க அடிக்க இந்த மனுஷனிடத்திலே போய் பாலிய மோகத்திற்கும் இந்த சண்டை ஓடுவதற்கும் இடமில்லை என்று அவன் அறிந்திருக்க வேண்டும். பாவமே பயந்திருந்திருக்க வேண்டும். ரத்தம் சிந்து அளவிற்கு பாவத்தை எதிர்த்து நின்று சண்டையிட்டு ரத்தத்தை சிந்திருக்க வேண்டும். அடுத்து அதே பாவம் திரும்பி வருவதில்லை. கொன்று போட்டு விட்டீர்கள். உங்கள் கையில் பிடித்திருக்கிற அந்த வாள் என்று இருக்கிறதே, அது ரத்தத்தை சிந்தாமல் விடுவதில்லை. தன் ஜீவனே போனாலும் தன் ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு எதிர்த்து நின்று அதை ஜெயித்தவர்கள். பாவம் பயந்திருக்க வேண்டும். உங்களுடைய இச்சையானது ரொம்ப அன்புள்ள இச்சையை போல் வந்து தவிக்கொள்கிறதே. தவளை வந்து அந்த நாடுகளிலே அந்த வாதையின் நேரத்திலே எகிப்து பார்வோனுடைய அரண்மனை முழுவதும் நிறைத்து விட்டது. தவளை என்பது அசுத்த ஆவி என்று சொல்வது. அதெல்லாம் தவி தவி வந்து அவனுடைய சிங்காசனம், அவனுடைய தலையிலே, அவனுடைய பாக்கெட்டிலே எல்லா இடத்துலையும் தவளை இருக்கிறது. பாவங்களை பார்த்து பயந்ததா? பாவங்களை பார்த்து இவன் கொன்று விடுவான், இவன் சும்மா விட மாட்டான், பகை வீசி எரிந்து விடுவான், இவன் அன்பற்ற தன்மை ஒழித்து விடுவான், பாலிய முகத்தை அவன் கொன்று விடுவான் என்றெல்லாம் பாவம் பயந்திருக்க வேண்டும். பாவம் உங்களை பார்த்து பயந்திருக்க வேண்டும். இந்த உலகம் பயந்திருந்தது. என்ன பயந்திருக்கு என்று சொன்னார்? உலகம் அறிந்து கொண்டது இவனிடத்தில் தெய்வ அன்பு உண்டென்று கண்டது. உலகம் அறியும்படிக்கு இப்படி நடக்கும் என்று சொல்லி என்ன சொன்ன? அடுத்தது, எழுந்திருங்கள், இவனை விட்டு போ. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை என்றோ ஒரு நாள் அல்ல, ஐ ஹியர் இட் மோஸ்ட்லி, அதிகமான பட்சத்திலே கேட்குறேன். கெட் அப், கெட் அப், கெட் அப், டோன்ட் டூ தேட், திஸ் இஸ் நாட் ஃபார் யூ, உனக்குரியதல்ல, கெட் அப், எழுந்து இந்த இடத்த விட்டு போகும், நானும் உங்க கூட வருகிறேன். என்னை விட்டு விட்டு வேணாலும் இருக்கலாம், ஆனால் நானும் உன்னோடு சேர்ந்து வர வேண்டும் என்றால் லீவ் த வேர்ல்ட், இந்த உலகத்தை விட்டு விட்டு கெட் அப், எழுந்து என்னோடு நடவென்று சொல்வார். கடைசி நாளிலும் சொல்வார். மணவாளன் வந்து விட்டார் என்று சொல்லும்போது கெட் அப், கெட் அப், கெட் அப் என்று எழுந்திருக்க செய்து என்னை விழிக்க வைத்து வாரு என்று அழைத்து கொண்டு அவர் செல்வார். அவர் சொன்னதை போல் என்ன சொல்லியிருக்க வேண்டும்? இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொல்ல வேண்டுமே. நீங்கள் பிசாசிடத்தில் போய் அவனுக்குரிய காரியத்தை ஒரு 10 வைத்திருக்கின்ற வைத்துக் கொள்ளுங்களேன், அல்லது 1 கூட வைத்துக் கொள்ளுங்கள், இந்த கர்ச்சிப்பு அவனுடையது என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அவனுடைய காரியம் ஒரு கர்ச்சிப்புட என்னிடத்தில், ஏய் கிறுக்கா, உன் கையில் இருப்பது என்னது? நான் கொடுத்த கர்ச்சிப்பு தானே வைத்திருக்கிறாய், ஒன்றுமில்லை என்று சொல்வது ஏமாற்றுகிறாயா? கேட்க மாட்டாரா? அவர் கேட்க மாட்டாரா? நீங்கள் போய் என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொல்வதற்கு பதிலாக, அல்லது இவர்கள் இயேசுவோடு இருந்தவள் என்று சொல்கின்ற வாழ்க்கைக்கு பதிலாக, இவர் நம்மை போல தானப்பா, இவர் நம்மை போலே உலகத்தார், நம்மை போலவே உலகத்தார் போல இருப்பார், நம்மை போலே சண்டை போடுவார், நம்மை போல எரிச்சல் அடைவார்கள், நம்மை போல புறங்கூறுவார்கள், நம்மை போலவே இவர்கள் பேக் ஃபைட் பண்ணுவார்கள், அவர் ஏதாவது ஒன்று செய்து கொண்டே இருப்பார். நமக்குரியவர்கள் உலகத்துக்குரியது இவரிடத்தில் இருக்கிறது என்று பிசாசு அவன் விட்டு வைப்பதில்லை. தனக்குரியதை எடுத்துக்கொள்வதற்கு உங்களே பிடித்து கொள்வான். அதனாலே வாட்ச்மேன் நீ ஒன்றை சொல்லுவார், அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாமாக இருக்கிறான், அவன் ஆதி முதற்கொண்டு கொலைவாதம் என்று நிறைய வசனங்களை அவர் சொல்லி அவர் என்ன சொல்லுவார்? பொய் நீ விரும்பி நீங்கள் சொல்லி ஒன்றை தப்பித்து விட்டு வெளியே வந்து விட்டால், நீங்கள் தப்பித்து விட்டு வெளியே வந்து என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். அங்கே உடனே பிசாசன் அவனை அரெஸ்ட் பண்ணி தன்னுடைய பிள்ளையை கூப்பிட்டு கொண்டு போயிடுவான். தேவனுடைய பிள்ளை என்று எப்படி சொல்ல முடியும்? அவன் பொய்யனும் பொய்க்கு பிதா. நீங்கள் பொய்யை பிள்ளையை நீங்கள் பொய்யின் பிள்ளையாக மாறிவிட்டேன் என்று சொன்னால், பொய்க்கு அவன்தான் பிதாவாக இருக்கிறான், தூக்கி மடியில் வைத்து கொண்டு போய்விடுவான். உலகத்தின் அதீது வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொல்வதுதான் கிறிஸ்தவ ஜீவியம். சகோதர சகோதரிகளை ஏமாந்து போகாதீர்கள். அவரெல்லாம் இப்படி வாடுகிறார்கள், இவர்கள் இப்படி வாடுகிறார்கள், இதை அவன் வைத்து வாழினான் நானும் வைத்துக் கொள்ளலாம், இவன் அப்படி செய்கிறான் நானும் செய்கிறான் என்று செய்து வாழாதீர்கள். கோட் என் கேர் காட், தேவனிடத்தில் கேட்டுப்பார்கள், உங்களுடைய சித்தம் தானே என்று கேட்டுப்பார்கள். இதுவும் சித்தம் செய்ய வருகிறேன் என்று போய் கேளுங்கள், கண்டிப்பாக காண்பிப்பார். இதை விட்டு விலகு என்று சொல்லுவார். எழுந்து வா என்று அவர் கூறுவார். இப்படி லோக அன்பை புறக்கணித்து வாழ்பவன் தான் தேவனிடத்தில் இடைவிடாது அன்பு கூறுகிறவனாக அவருடைய சித்தம் செய்கிறவனாக இருப்பான், அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவனாக இருப்பான். நம்ம அவன் தலைவணங்கி ஜெபம் செய்ய கடவும்.
பரலோகப்பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக துதிக்கிறோம். நாங்கள் உம்முடைய சொந்த ஜனமும் உம்முடைய மேய்ச்சலின் ஆடுகளுமாக இருக்கிறோம். நாங்கள் குறைவுள்ளவராக இருந்தாலும் ஒரு தகப்பனை போல், ஒரு நல்ல மேய்ப்பனை போல் எங்களை தோளின் மேல் சுமந்து எங்களை தாங்கி ஆண்டவரே எங்கள் மேல் பொறுமையாக இருந்து நடத்தி வருகின்ற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் பெற்ற வெளிச்சத்தை பெற்று அதற்கேற்றபடி நடந்து வாழ எங்களுக்கு உதவி செய்கிறீர். பரிசுத்தனுடைய பலனை எங்களுக்கு தந்திருக்கிறீர். அவையினுடைய தேற்றவாளனை எங்களை அனுப்பியிருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை தேற்றி நடத்துகின்ற, மெதுவாய் கரவலாடுகளை நடத்துவதை போல் நடத்தி வருகின்ற உன்னுடைய தயவிற்கு நன்றி ஆண்டவரே. எங்களை குறைகளை கண்டு குறைவுள்ளவன் என்று தள்ளிவிடாதபடி ஆண்டவரே, குறைவானவன் என்று ஒதுக்கி விடாதபடி எங்களை நேசித்து ஆண்டவரே எங்களை போசிக்கிற உடைய அன்பிற்காக நன்றி. உடைய கிருபைந்த கரங்களே, ஆக்கணி தீர்ப்பு தராத உடைய கரங்களே எங்களை அர்ப்பணிக்கிறோம். யாவரையும் நீர் ஆண்டு கொண்டு நீர் உடைய மேய்ச்சலை நடத்துவீராக. கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார் என்று சொல்கிற பாக்கியத்தை எல்லோருக்கும் தந்தரலி. பாத்திரம் நிரம்பி வழியக்கூடிய வாழ்க்கையை தந்தரலும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே, ஆமென்.